சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சிந்தனைகள். பிறருடைய பௌதிக தேவைகளை நிறைவேற்றி அவர்களுக்கு உதவுவது உண்மையிலேயே பெரிய விஷயம்தான். ஆனால் அந்த தேவை எவ்வளவு பெரியது, அந்த உதவி எவ்வளவு காலம் நீடித்து நிற்கும் என்பதை பொறுத்தே அந்த உதவியின் சிறப்பு அமைகிறது. ஒருவனது தேவைகளை 1 மணி நேரத்திற்கு பூர்த்தி செய்வது அவனுக்கு ஓர் உதவிதான். 1 வருடத்திற்கு பூர்த்தி செய்தோமானால் அது அதைவிட பெரிய உதவி. அவனது தேவைகளை என்றென்றைக்குமாக நாம் பூர்த்தி செய்ய முடியுமானால் அதுவே அவனுக்கு செய்யக்கூடிய மகத்தான உதவி. ஆன்மீக ஞானம் ஒன்றினாலேயே நமது துன்பங்களை என்றென்றைக்குமாக ஒழிக்க முடியும். மற்ற எல்லா அறிவும் நமது தேவைகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கே நீக்கும். தேவைகளை எழுப்புகின்ற மூல காரணத்தை ஆன்ம ஞானத்தால் மட்டுமே முற்றிலுமாக வேறறுக்க முடியும். எனவே ஒருவனுக்கு அளிக்க முடிந்த உதவிகள் அனைத்திலும் ஆன்மீக உதவியே தலை சிறந்தது. ஆன்மீக ஞானத்தை தருபவனே மனித குலத்திற்கு மிக சிறந்த நன்மை செய்பவன். அவ்வாறு மனிதனுக்கு ஆன்மீக உதவி செய்துள்ளவர்களையே மிகுந்த ஆற்றல் வாய்ந்தவர்களாக எந்த காலத்திலும் நாம் காண்கிறோம். வாழ்வில் நமது செயல்பாடுகள் அனைத்திற்கும் உண்மையான அடிப்படை ஆன்மீகமே. ஆன்மீக வலிமையும் ஆன்ம நிறைவும் உடைய ஒருவன் விரும்புவானானால் எல்லா துறைகளிலும் பேராற்றல் பெற்றவனாக விளங்க முடியும். ஆன்மீக வலிமை இல்லாமல் ஒருவனால் தன் பௌதிக தேவைகளை கூட சிறந்த முறையில் நிறைவேற்றி கொள்ள முடியாது. ஆன்மீக உதவிக்கு அடுத்தபடியாக வருவது அறிவு வளர்ச்சிக்கான உதவி. உணவு மற்றும் உடைகள் அளிப்பதை விட வித்யாதானம் அல்லது அறிவுதானம் எவ்வளவோ மேலானது. ஒருவனது உயிரை காப்பதை விட அது சிறந்தது. ஏனென்றால் மனிதனின் உண்மையான உயிர் நாடி, உண்மையான வாழ்க்கை அறிவில் மட்டுமே அமைந்துள்ளது. அறியாமை என்பது மரணம், அறிவுதான் வாழ்வு. அறியாமையிலும் துன்பத்திலும் தடுமாறிக் கொண்டிருக்கின்ற வாழ்க்கை பயனற்றது. அடுத்தபடியாக வருவது ஒருவனது உடல் சம்பந்தமான தேவைகளை பூர்த்தி செய்கின்ற உதவி. எனவே பிறருக்கு உதவி செய்வதை பற்றி நினைக்கும்போது நாம் அளிக்க முடிந்தவை பௌதிக தேவைகளை தீர்க்கும் உதவிகள் மட்டுமே என்று தவறாக எண்ணிவிடக்கூடாது. பௌதிக தேவைகளை தீர்க்கும் உதவிகளில் எல்லாம் கடைசியானது மட்டுமல்ல, சிறியதும் ஆகும். அது ஒருவனது தேவையை நிரந்தரமாக தீர்ப்பதில்லை. பசியால் நான் படும் துன்பம் சாப்பிட்டால் தீர்ந்துவிடும். ஆனால் பசி மீண்டும் வருகிறது. இனிமேல் தேவைகள் எதுவும் இல்லை என்ற அளவிற்கு நான் திருப்தியுறும்போதுதான் என் துன்பம் தீர முடியும். அப்போது பசி என்னை வாட்ட முடியாது. எந்த கவலையும் துயரமும் என்னை பாதிக்க முடியாது. எனவே ஆன்ம சக்தியை அளிக்க வல்ல உதவியே முதன்மையானது. அறிவை அளிப்பது அடுத்தது. உடல் உதவி கடைசியானது. பௌதிக தேவைகளை மட்டும் பூர்த்தி செய்வதால் உலகத்தின் துன்பங்களையெல்லாம் தீர்த்துவிட முடியாது. மனிதனின் இயல்பு மாறும் வரையில் இந்த பௌதிக தேவைகள் தோன்றிக்கொண்டேதான் இருக்கும். துன்பங்களும் அவனை வருத்தி கொண்டுதான் இருக்கும். எத்தனை பௌதிக உதவிகளாலும் அதனை முழுவதுமாக தீர்க்க முடியாது. இந்த பிரச்சனைக்கு ஒரே தீர்வு மனிதர்களை தூயவர்கள் ஆக்குவதுதான். நாம் காணும் எல்லா தீமைகளுக்கும் எல்லா துன்பங்களுக்கும் மூல காரணம் அறியாமையே. மனிதன் ஒளி பெறட்டும், தூயவனாகட்டும், ஆன்மீக வலிமை பெறட்டும், கல்வி பெறட்டும். அதன் பிறகு மட்டுமே உலகின் துன்பங்கள் தீரும். அதற்கு முன்பு அல்ல. நாட்டிலுள்ள ஒவ்வொரு வீட்டையும் தர்மசாலையாக மாற்றலாம். நாடு முழுவதையும் ஆஸ்பத்திரிகளால் நிரப்பலாம். ஆனால் மனிதனின் குணம் மாறும் வரையில் அவனுடைய துன்பம் தொடர்ந்து கொண்டுதான் இருக்கும். இடையிடின்றி நாம் செயல்புரிய வேண்டும் என்ற பகவத்கீதை மீண்டும் மீண்டும் கூறுவதை நாம் படிக்கிறோம். இயல்பாகவே எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையாகவே உள்ளன. யாருக்கோ எங்கோ சிறிதாவது நன்மை தராத ஒரு செயலை நாம் செய்ய முடியாது. அதுபோலவே எங்காவது யாருக்காவது சிறிது துன்பம் தராத செயலையும் செய்ய முடியாது. எல்லா செயல்களும் நன்மை தீமைகளின் கலவையே. என்றாலும் இடைவிடாமல் செயல்புரியவே நாம் கட்டளையிடப்பட்டிருக்கிறோம். நன்மை தீமை இரண்டும் அவற்றிற்குரிய பலன்களை கொடுக்கின்றன. அவற்றிற்குரிய கர்மத்தை உண்டாக்குகின்றன. நற்செயல்
நம்முள் நல்ல விளைவுகளை ஏற்படுத்துகிறது, தீய செயல் தீய விளைவுகளை ஏற்படுத்துகிறது. ஆனால் நல்லவை கெட்டவை இரண்டுமே ஆன்மாவை பந்தத்தில் பிணைக்கின்றன. செயல்கள் இவ்வாறு நம்மை பந்தத்தில் பிணைக்காமல் இருக்க கீதை வழிகாட்டுகிறது. நாம் செய்கின்ற செயலில் பற்று கொள்ளாமல் இருந்தால் அது ஆன்மாவை பிணைக்காது. பற்றற்று செயல்புரிவது என்றால் என்ன என்பதை இப்போது தெரிந்து கொள்ள முயல்வோம். இடைவிடாது செயல்புரிய வேண்டும், ஆனால் அதில் பற்று வைக்கக்கூடாது என்பது கீதையின் மைய கருத்து. சம்ஸ்காரம் என்பது பற்றி நமக்கு சிறிது தெரிய வேண்டும். சம்ஸ்காரம் என்பதை ஓரளவிற்கு இயல்பான மனப்பாங்கு என்று மொழிபெயர்க்கலாம். மனத்தை ஒரு குளத்திற்கு ஒப்பிடலாம். அதில் எழுகின்ற அலை மற்றும் சிற்றலை ஒவ்வொன்றும் அடங்கும்போது முற்றிலுமாக அழிந்து விடுவதில்லை. மீண்டும் அந்த அலை திரும்பி வருவதற்கான அறிகுறிகளோடு கூடிய அடையாளத்தை விட்டு செல்கிறது. இவ்வாறு அலை மீண்டும் எழுவதற்கான சாத்தியக்கூறுகளுடன் கூடிய அடையாளமே சம்ஸ்காரம். நாம் செய்கின்ற ஒவ்வொரு செயலும், நாம் உடம்பின் ஒவ்வொரு அசைவும், நாம் எண்ணுகின்ற ஒவ்வொரு எண்ணமும் சித்தத்தில் ஒரு பதிவை விட்டு செல்கிறது. இந்த பதிவுகள் மேற்பரப்பில் தென்படாதிருக்கலாம், ஆனாலும் ஆழ் மனதில் நாம் அறியாமலே செயல்புரியும் அளவு வலிமை படைத்தவை அவை. ஒவ்வொரு கணமும் நாம் என்னவாக இருக்கிறோம் என்பதை மனத்தில் உள்ள இந்த பதிவுகளின் மொத்தமே உருவாக்குகிறது. இப்போது இந்த கணத்தில் நான் என்னவாக இருக்கிறேனோ அது என்னுடைய கடந்த கால சம்ஸ்காரங்களுடைய மொத்தத்தின் விளைவாகும். இதுதான் உண்மையில் குணம் என்று அழைக்கப்படுகிறது. ஒரு மனிதனுடைய குணத்தை இந்த சம்ஸ்காரங்களின் மொத்தமே நிர்ணயிக்கிறது. நல்ல சம்ஸ்காரங்கள் மேலோங்கி இருந்தால் குணம் நல்லதாக அமைகிறது, தீயவை மேலோங்கி இருந்தால் குணம் தீயதாக அமைகிறது. ஒரு மனிதன் தொடர்ந்து தீய வார்த்தைகளையே கேட்டு, தீய எண்ணங்களையே எண்ணி, தீய செயல்களையே செய்து கொண்டிருந்தால் அவனது மனம் தீய சம்ஸ்காரங்களால் நிறைகிறது. அவை அவனது சிந்தனையையும் செயலையும் அவன் அறியாமலே ஆட்டி படைக்கின்றன. உண்மையில் இந்த தீய சம்ஸ்காரங்கள் தொடர்ந்து செயல்பட்ட வண்ணமே இருக்கின்றன. அவற்றின் விளைவு தீமையாகத்தான் இருக்கும். அதன் காரணத்தால் அந்த மனிதன் தீயவனாக இருக்கிறான். அவனால் இதை தவிர்க்க முடியாது. இந்த சம்ஸ்காரங்கள் மொத்தமும் தீய செயல்களை செய்வதற்கான ஆற்றல் மிக்கதொரு தூண்டு சக்தியை அவனுள் உருவாக்கும். தன் சம்ஸ்காரங்களின் கையில் மனிதன் எந்திரம் போலாகி விடுகிறான். அவை அவனை தீமை செய்யும்படி கட்டாயப்படுத்துகின்றன. அதுபோலவே ஒருவன் நல்ல நினைவுகளையே நினைத்து நற்செயல்களையே செய்தால் சம்ஸ்காரங்களின் மொத்தமும் நல்லதாக இருக்கும். இவை அவனது நினைப்பும் முயற்சியும் இல்லாமலேயே அவனை நற்செயல்களில் தூண்டுகின்றன. நல்லது செய்வதிலிருந்து தடுக்க முடியாத மனப்பாங்கு உண்டாகும் அளவிற்கு ஒருவன் மிக அதிகமாக நல்லவற்றை செய்வானானால், மிக அதிகமாக நல்லவற்றையே நினைப்பானானால், தன்னையே மீறி அவன் தீமை செய்ய முயன்றாலும் அவனது மனப்பாங்குகளின் மொத்தமும் சேர்ந்து அவனை தீமை செய்ய விடாமல் தடுத்துவிடும். அவன் முழுக்க முழுக்க நல்ல மனப்பாங்குகளின் ஆதிக்கத்தில் இருக்கிறான். அந்த நிலையில் ஒரு மனிதனது நற்பண்பு நிலை பெற்றுவிட்டது என்று கூறலாம். ஆமை தலையையும் கால்களையும் தன் ஓட்டிற்குள் இழுத்து கொண்டால் நீங்கள் அதை கண்டதுண்டமாக வெட்டி சிதைத்தாலும் அது வெளியே வராது. அதுபோல் தன் சங்கல்பங்களையும் புலன்களையும் கட்டுப்படுத்திய மனிதனின் இயல்பு மாறாமல் நிலை பெற்றுவிடும். அவன் அகாற்றல்களை தன் கட்டுப்பாட்டிற்குள் வைத்திருக்கிறான். அவனது சங்கல்பமின்றி அவற்றை வெளிப்படுத்த எதனாலும் முடியாது. நல்ல எண்ணங்களை தொடர்ந்து நினைப்பதால் மனத்தின் மேற்பரப்பில் நல்ல சம்ஸ்காரங்களே சஞ்சரிக்கின்றன. அதனால் நல்லது செய்வதற்கான மனப்பாங்கு வலிமை பெறுகிறது. அதன் விளைவாக நாம் புலன்களை கட்டுப்படுத்தலாம் என்று உணர்கிறோம். இவ்வாறு தான் குணம் நிலை பெற முடியும். அதன் பிறகு மட்டுமே ஒருவன் உண்மையை அடைகிறான். அத்தகையவன் என்றென்றைக்கும் பத்திரமாக இருப்பான். அவனால் எந்த தீமையும் செய்ய முடியாது. நீங்கள் அவனை எந்த சூழ்நிலையில் வைத்தாலும் அவனுக்கு அபாயம் இல்லை. இப்படி நல்ல மனப்பாங்கினை பெற்றிருப்பதை விட உயர்ந்த நிலை ஒன்று உள்ளது. அது முக்தியில் நாட்டம். எல்லா யோகங்களின் லட்சியமும் ஆன்ம சுதந்திரமே என்பதை நீங்கள் நினைவில் கொள்ள வேண்டும். எல்லா யோகங்களும் வேறுபாடின்றி இந்த லட்சியத்திற்கு நம்மை அழைத்து செல்கின்றன. புத்தர் பெருமளவிற்கு தியானத்தின் மூலமும் இயேசு பிரார்த்தனையின் மூலமும் அடைந்த அதே நிலையை ஒருவன் செயலின் மூலமாகவே அடைய முடியும்.
புத்தர் செயல்திறன்மிக்க ஞானி, இயேசு ஒரு பக்தர். ஆனால் இருவரும் ஒரே லட்சியத்தையே அடைந்தனர். இங்கே ஒரு பிரச்சனை எழுகிறது. முக்தி என்றால் முழு சுதந்திரம். தீமை தலையிலிருந்தும் அதுபோலவே நன்மை தலையிலிருந்தும் சுதந்திரம் பெறுவது. இரும்பு சங்கிலியைப் போலவே தங்க சங்கிலியும் தலைதான். என் கையில் முள் ஒன்று குத்தி இருக்கிறது. அதை எடுப்பதற்கு இன்னொரு முள்ளை பயன்படுத்துகிறேன். எடுத்து முடிந்ததும் இரண்டையுமே எறிந்து விடுகிறேன். இரண்டாவது முள்ளை நான் வைத்திருக்க வேண்டிய தேவையில்லை, ஏனெனில் இரண்டும் முட்களே. அதுபோல் தீய இயல்புகள் நல்ல இயல்புகளால் சமன்படுத்தப்பட வேண்டும். நல்ல சம்ஸ்காரங்களின் புதிய அலைகளை பாய்ச்சி தீய சம்ஸ்காரங்களை ஏறக்குறைய அவை மறைகின்ற வரையில், ஒடுங்குகின்ற வரையில், மனத்தின் ஒரு மூலையில் கட்டுப்படுத்தப்படுகின்ற வரையில் நீக்க வேண்டும். அதன் பிறகு நல்ல இயல்புகளையும் வெற்றி கொள்ள வேண்டும். இவ்வாறு பற்றின்மையாகிறது. செயல்புரி, ஆனால் அந்த செயலோ எண்ணமோ மனதில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்காமல் பார்த்துக்கொள். அலைகள் வந்து போகட்டும், உடம்பிலிருந்தும் மூளையிலிருந்தும் பெரிய பெரிய செயல்கள் புறப்படட்டும். ஆனால் அவை மனதில் ஆழ்ந்த பதிவு எதையும் உண்டாக்க அனுமதிக்காதீர்கள். இதை செய்வது எப்படி? நாம் பற்றுக்கொள்கின்ற எந்த செயலின் பதிவும் நிலைத்து விடுவதை காண்கிறோம். ஒரு நாளில் நான் 100 பேரை சந்தித்திருக்கலாம். நான் நேசிக்கின்ற ஒருவரையும் அவர்களுள் சந்திக்கிறேன். இரவு நான் படுக்கைக்கு செல்லும்போது பகலில் பார்த்த முகங்களெல்லாம் நினைவுக்கு கொண்டு வர முயல்கிறேன். அப்போது அந்த ஒரே முகம், ஒருவேளை நான் 1 நிமிடம் மட்டுமே பார்த்திருந்தாலும், நான் நேசிக்கின்ற அந்த முகம் மட்டுமே என் மனக்கண் முன் வருகிறது. மற்ற எல்லா முகங்களும் மறைந்து விடுகின்றன. இதன் காரணம் என்ன? அந்த குறிப்பிட்ட நபரிடம் நான் கொண்டுள்ள பற்றுதான் மற்ற முகங்களை விட அந்த முகத்தின் ஆழ்ந்த பதிவை என் மனதில் ஏற்படுத்தி இருக்கிறது. உடலியலின்படி எல்லா முகங்கள் ஏற்படுத்திய பதிவுகளும் ஒரே போன்றவைதான். நான் பார்த்த எல்லா முகங்களின் உருவங்களும் என் வெளித்திரையில் ஒரேபோல்தான் விழுந்தன. மூளையும் ஒரேபோல்தான் அவற்றை கிரகித்தது. ஆனால் மனத்தில் ஏற்பட்ட விளைவு ஒன்று போல் இல்லை. நான் பார்த்தவற்றுள் பெரும்பாலானவை ஒருவேளை முற்றிலும் புதிய முகங்களாக இருக்கலாம். அவர்களை பற்றி இதற்கு முன் நான் நினைத்து கூட பார்த்திருக்க மாட்டேன். ஆனால் நான் ஒரு கணம் மட்டுமே பார்க்க முடிந்த அந்த ஒரு முகத்திற்கு மட்டும் அதனுடன் தொடர்புடைய சம பதிவுகள் என்னுள்ளே இருந்தன. ஒருவேளை அந்த முகத்தை பல ஆண்டுகளாகவே நான் என் மனத்தில் பார்த்து வந்திருக்கலாம். அவற்றை பற்றிய நூற்றுக்கணக்கான விஷயங்கள் எனக்கு தெரிந்திருக்கலாம். இப்போது நான் கண்ட ஒரு கண தோற்றம் என்னுள் உறங்கிக் கொண்டிருந்த அவரை பற்றிய 1000 நினைவுகளை எழுப்பிவிட்டன. மற்ற முகங்களை விட அவரது முகம் தொடர்பான இந்த சம்ஸ்காரம் ஒருவேளை நூற்றுக்கணக்கான முறை உண்டாகியிருப்பதால் மனதில் ஆழ்ந்த விளைவை ஏற்படுத்திவிட்டது. எனவே பற்றற்று இரு, செயல்கள் நடைபெறட்டும், மூளை மையங்கள் செயல்படட்டும், இடைவிடாமல் செயலில் ஈடுபடு. ஆனால் ஓர் அலை கூட மனத்தை வெல்ல அனுமதிக்காதே. அந்நியன் போல், ஒரு யாத்திரிகன் போல் இந்த உலகத்தில் வேலை செய். இடைவிடாமல் வேலை செய், ஆனால் உன்னை பந்தப்படுத்திக் கொள்ளாதே. பந்தம் என்பது பயங்கரமானது. இந்த உலகம் நமது நிலையான இருப்பிடம் அல்ல. நாம் கடந்து செல்கின்ற பல தளங்களுள் இதுவும் ஒன்று, அவ்வளவுதான். இயற்கை அனைத்தும் ஆன்மாவிற்கே தவிர ஆன்மா இயற்கைக்காக அல்ல என்னும் மகத்தான சாங்கிய கூற்றை நினைவில் கொள். இயற்கை இருப்பதன் ஒரே காரணம் ஆன்மா பண்படுவது மட்டுமே. இயற்கையின் இருப்பிற்கு வேறு எந்த பொருளும் இல்லை. ஆன்மா ஞானம் பெற வேண்டும், அதன் மூலமாக முக்தி பெற வேண்டும். அதற்காகவே இயற்கை இருக்கிறது. இது எப்போதும் நம் நினைவில் இருக்குமானால் நாம் நம்மை இயற்கையுடன் பிணைத்து கொள்ள மாட்டோம். இந்த உலகம் நாம் படிப்பதற்கான புத்தகம். வேண்டிய அளவு ஞானத்தை நாம் பெற்றுக்கொண்ட பிறகு அந்த புத்தகத்தால் நமக்கு எந்த பயனும் இல்லை என்பதை அறிந்து கொள்வோம். ஆனால் இந்த உலகம்தான் நாம் என்றே நாம் எண்ணுகிறோம். உலகத்திற்காகத்தான் ஆன்மா, உடலுக்காகத்தான் உயிர் என்று எண்ண தலைப்படுகிறோம். பொதுவாக சொல்வார்களே, அதுபோல் மனிதன் உண்பதற்காகவே வாழ்கிறான், வாழ்வதற்காக உண்பதில்லை என்றே நாம் நினைக்கிறோம். இந்த தவறை தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறோம். உலகத்தையே நாம் என்று கருதி அதில் பற்று கொள்கிறோம். இந்த பற்று மனதில் ஆழ்ந்த பதிவை உண்டாக்குகிறது.
இது நம்மை கட்டுப்படுத்தி சுதந்திரமாக செயல்புரிய விடாமல் அடிமைகள் போல் வேலை செய்ய வைக்கிறது. எஜமானனைப் போல் வேலை செய்ய வேண்டும், அடிமையைப் போல் அல்ல என்பதே இந்த உபதேசத்தின் சுருக்கம். இடைவிடாமல் வேலை செய், ஆனால் அடிமையைப் போல் வேலை செய்யாதே. மனிதர்கள் எப்படி வேலை செய்கிறார்கள் என்பதை நீ பார்த்ததில்லையா? முற்றிலும் ஓய்ந்திருக்க யாராலும் முடிவதில்லை. 199 பேர் அடிமைகளைப் போல் வேலை செய்கிறார்கள். அதனால் வரும் பலன் துன்பம்தான். இவையெல்லாம் சுயநலம் சார்ந்த வேலை. சுதந்திரத்தின் மூலமாக செயல்புரி, அன்பின் வழியாக வேலை செய். அன்பு என்ற வார்த்தையின் பொருளை புரிந்து கொள்வது மிகவும் கடினம். சுதந்திரம் இல்லாத வரையில் அன்பு தோன்றுவதில்லை. அடிமையிடம் உண்மையான அன்பு இருக்க முடியாது. நீங்கள் ஒரு அடிமையை விலைக்கு வாங்கி சங்கிலியில் கட்டி உங்களுக்காக வேலை செய்ய சொல்லுங்கள். அவன் மாடு போல் வேலை செய்வான், ஆனால் அவனிடம் அன்பு இருக்காது. நாமும் உலகப் பொருட்களுக்காக அடிமை போல் வேலை செய்தோமானால் நம்மிடம் அன்பு இருக்க முடியாது. நாம் செய்யும் வேலையும் உண்மையான வேலையாகாது. உறவினர்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் செய்யப்படுகின்ற வேலைகளும் சரி, நமக்காகவே செய்யப்படுகின்ற வேலையும் சரி, இது உண்மையே. சுயநலத்துடன் செய்யும் வேலை அடிமை வேலை. இதோ ஒரு சோதனை. அன்பின் மூலமாக செய்யப்படும் ஒவ்வொரு செயலும் ஆனந்தத்தை கொண்டு வரும். அமைதியையும் ஆசைகளையும் விளைவாக கொண்டு வராத அன்பு செயல்கள் எதுவுமே இல்லை. உண்மை இருப்பு, உண்மை அறிவு, உண்மை அன்பு மூன்றும் ஒன்றோடு ஒன்று நிரந்தரமாக இணைந்தவை. இந்த மூன்றும் ஒன்றிலேயே உள்ளன. எங்கே இதில் ஒன்று உள்ளதோ அங்கு மற்றவை இருந்தே தீரும். இவை இரண்டற்ற ஒன்றேயான சச்சித் ஆனந்த பொருளின் 3 நிலைகள். அந்த ஒரு பொருளே நடைமுறை நிலைக்கு வரும்போது இருப்பு அல்லது சத் என்பதை நாம் உலகமாக காண்கிறோம். அறிவு அல்லது சித் உலக பொருட்களை பற்றிய அறிவாக மாறுகிறது. ஆனந்தம் மனித இதயம் அறிந்த உண்மை அன்பு அனைத்திற்கும் அடித்தளமாக அமைகிறது. எனவே உண்மை அன்பு என்பது காட்டுபவரிடமோ காட்டப்படுபவரிடமோ வேதனையை உண்டாக்கும் வண்ணம் ஒருபோதும் செயல்படாது. ஒருவன் ஒருத்தியை காதலிக்கிறான் என்று வைத்துக்கொள்வோம். அவள் முழுக்க முழுக்க தனக்கே சொந்தமாக இருக்க வேண்டுமென்று அவன் நினைக்கிறான். அவளுடைய நடத்தை ஒவ்வொன்றையும் சந்தேகத்துடன் கண்காணிக்கிறான். அவள் அவனது அருகிலேயே அமர வேண்டும், அவனது அருகிலேயே நிற்க வேண்டும். உண்பதும் போவதும் வருவதும் எல்லாமே அவனுடைய கட்டளைப்படியே நடக்க வேண்டும் என்று விரும்புகிறான். அவளது அடிமையாகிவிட்ட அவன் அவளும் தன் அடிமையாக வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். இது அன்பு அல்ல, இது அடிமைகளின் பக்குவப்படாத ஒருவித பற்று. அன்பு போல் தன்னை காட்டிக்கொள்கிறது, அவ்வளவுதான். இது அன்பு அல்ல, ஏனெனில் இது துன்பத்தை தருகிறது. இவன் விரும்பியதை அந்த பெண் செய்யாவிட்டால் அது இவனை வேதனைக்கு உள்ளாக்குகிறது. அன்பிற்கு ஒருபோதும் வேதனை தரும் எதிர் விளைவு இருக்காது. அன்பு ஆனந்தத்தை மட்டுமே எதிர் விளைவாக தருகிறது. ஆனந்தத்தை தராத அன்பு அன்பல்ல, அது வேறு ஏதோ ஒன்றை தவறாக அன்பென்று நினைப்பதாகும். வேதனை, பொறாமை, சுயநல உணர்ச்சிகள் போன்ற எதிர் விளைவுகள் உண்டாகாத வண்ணம் உங்கள் கணவன், மனைவி, மக்கள், உலகம், பிரபஞ்சம் அனைத்தையும் நேசிப்பதில் நீங்கள் வெற்றி பெற்றீர்களானால் பற்றின்றே இருக்க தகுந்த நிலையில் இருக்கிறீர்கள். அர்ஜுனா, என்னை பார். நான் செயல்புரிவதை ஒரு கணம் நிறுத்தினாலும் இந்த பிரபஞ்சம் அழிந்து போகும். செயல்புரிந்து நான் அடைவதற்கு எதுவும் இல்லை. நானே இறைவன். பின் ஏன் நான் வேலை செய்ய வேண்டும்? ஏனெனில் நான் உலகை நேசிக்கிறேன் என்கிறார் ஸ்ரீகிருஷ்ணர். இறைவன் பற்றின்றே இருக்கிறார், ஏனென்றால் அவர் அன்பு செய்கிறார். உண்மை அன்பு நம்மை பற்றற்றவர்கள் ஆக்குகிறது. எங்கெல்லாம் பற்று இருக்கிறதோ, உலகப் பொருட்களை பற்றி பிடித்து கொள்ளும் ஆசை இருக்கிறதோ, அங்கே இருப்பதெல்லாம் வெறும் ஜடப்பொருள் அணுக்களின் 2 தொகுதிகளுக்கிடையே உள்ள பௌதிக கவர்ச்சியே. 2 உடம்புகளை நெருக்கமாக, மிக நெருக்கமாக எப்போதும் ஈர்த்து கொண்டிருக்கின்ற ஏதோ ஒன்று அது. போதிய அளவு அந்த 2 உடம்புகளும் நெருங்க முடியாவிட்டால் வேதனை விளைகிறது. உண்மை அன்பு ஒருபோதும் பௌதிக கவர்ச்சியை சார்ந்திருப்பதில்லை. அத்தகைய அன்பு கொண்டவர்கள் 1000 மைல்கள் இடைவெளியில் இருக்கலாம், ஆனால் அவர்களது அன்பு ஒருபோலவே இருக்கும். அது அழிவதில்லை.
எந்த வேதனையான எதிர் விளைவையும் உண்டாக்குவதில்லை. இத்தகைய பற்றின்மை ஏறக்குறைய வாழ்நாள் முழுவதும் பாடுபட்டு அடையக்கூடிய ஒன்று. இந்த நிலையை அடையும் போது அன்பின் லட்சியத்தை அடைந்து விடுகிறோம், சுதந்திரர்களாகி விடுகிறோம். இயற்கையின் கட்டுகள் நம்மிடமிருந்து விலகி விடுகின்றன. உலகம் உண்மையாக எப்படி இருக்கிறதோ அப்படியே நாம் காண்போம். அதன்பின் இயற்கை நம்மை எந்த செங்கிலியாலும் கட்டுவதில்லை. நாம் முழுக்க முழுக்க சுதந்திரர்களாகி விடுவோம். செயல்களின் பலன்களை பொருட்படுத்த மாட்டோம். அந்த பலன்கள் என்ன என்பதை பற்றி யாருக்கு கவலை? நீ உன் குழந்தைகளுக்கு தருபவற்றிற்கு எதையாவது திருப்பி கேட்பாயா? உன் குழந்தைகளுக்கு உழைப்பது உனது கடமை. அதோடு விஷயம் முடிந்து விடுகிறது. ஒரு குறிப்பிட்ட நபருக்கோ நகருக்கோ நாட்டிற்கோ நீங்கள் எதையாவது செய்யும் போதும் இதே மனநிலையை கைக்கொள்ளுங்கள். அதாவது எதையும் பிரதியாக எதிர்பார்க்காமல் உங்கள் குழந்தைகளுக்கு நீங்கள் செய்வது போலவே செய்யுங்கள். பிரதிபலனை பற்றி எந்த எண்ணமும் இல்லாமல் செய்கின்ற அனைத்தையும் உலக வேள்வியில் ஓர் ஆகுதியாக சமர்ப்பிக்கின்ற நிலையில் உங்களால் எப்போதும் இருக்க முடியுமானால் நீங்கள் செய்கின்ற வேலை உங்களை பற்றுக்கொள்ள செய்யாது. பிரதியாக எதையாவது எதிர்பார்க்கும் போதுதான் பற்று வருகிறது. அடிமைகளைப் போல் வேலை செய்தால் சுயநலமும் பற்றுமே உண்டாகிறது. மனத்தின் எஜமானர்களாக செயல் புரிந்தாலோ பற்றின்மையால் வரும் ஆனந்தம் விளைகிறது. நியாயம் நீதி என்றெல்லாம் அடிக்கடி பேசுகிறோம். ஆனால் உலகிலோ நியாயம் நீதியெல்லாம் வெறும் சிறுபிள்ளை பேச்சாகவே உள்ளது. மனிதனின் நடத்தையை வழிநடத்துகின்ற இரண்டு விஷயங்கள் உள்ளன. ஒன்று அதிகாரம், மற்றொன்று கருணை. அதிகாரம் செலுத்துவது என்பது உண்மையில் சுயநலத்தின் செயல்பாடு. உலகில் உள்ள ஆண் பெண் அனைவருமே தங்கள் அதிகாரத்தையும் சலுகையையும் பயன்படுத்தி முடிந்த அளவு லாபம் தேடவே முயல்கிறார்கள். கருணை என்பதே சொர்க்கம்தான். நல்லவர்களாக இருக்க வேண்டுமென்றால் நாம் கருணை நிறைந்தவர்கள் ஆக வேண்டும். நீதியும் உரிமையும் கூட கருணையை அடிப்படையாக கொண்டிருக்க வேண்டும். நாம் செய்யும் செயல்களுக்கு பலனை எதிர்பார்ப்பது நமது ஆன்மீக முன்னேற்றத்தை தடுக்கிறது. அது மட்டுமல்ல, இறுதியில் அது துன்பத்தையே கொண்டு வருகிறது. கருணை, சுயநலம் கலவாத தானம் போன்ற லட்சியங்களை வாழ்வில் செயல்முறைப்படுத்த மற்றொரு வழி உள்ளது. நாம் சகுன கடவுளை நம்புபவர்களாக இருந்தால் செயலை வழிபாடாக செய்வதே அந்த வழி. இங்கே நாம் செய்கின்ற செயல்களின் பலன் அனைத்தையும் இறைவனிடம் சமர்ப்பித்து விடுகிறோம். இதன் மூலம் அவரை வழிபடுகிறோம். எனவே நாம் செய்வதற்கு பிரதியாக மக்களிடமிருந்தோ உலகிடமிருந்தோ எதையும் எதிர்பார்க்க நமக்கு உரிமை இல்லாமல் போகிறது. இறைவன் இடையிடின்றே செயல்புரிந்தும் பற்று என்பது அவரிடம் ஒருபோதும் இல்லை. தாமரை இலையை தண்ணீர் நனைக்க முடியாது. அதுபோலவே சுயநலமற்றவனை, அவனுக்கு பலன்களின் நாட்டத்தை ஏற்படுத்தி அவனை பிணைக்க கர்மத்தால் முடியாது. சுயநலமும் பற்றும் இல்லாதவன் நெருக்கமிக்கதும் பாவமே உருவானதுமான நகரத்தின் நடுவே வாழ்ந்தாலும் பாவம் அவனை நெருங்காது. இப்போது கர்மயோகம் என்பது எது என்று உங்களுக்கு புரிந்திருக்கும். சாகின்ற நிலையிலும் கூட கேள்வி எதுவும் கேட்காமல் ஒருவருக்கு உதவி செய்வதுதான் கர்மயோகம். கோடி முறை நீங்கள் ஏமாற்றப்பட்டாலும் அதை பற்றி எந்த கேள்வியும் கேட்காதீர்கள். நீங்கள் செய்வதை பற்றி பெரிதாகவும் நினைக்காதீர்கள். ஏழைகளுக்கு செய்யும் உதவி பற்றி பெருமையடித்துக் கொள்ளாதீர்கள். அவர்கள் உங்களிடம் நன்றி பாராட்ட வேண்டும் என்று எதிர்பார்க்காதீர்கள். மாறாக நீங்கள் உதவி செய்வதற்கான வாய்ப்பை தந்ததற்காக அவர்களுக்கு நன்றி செலுத்துங்கள். ஒரு லட்சிய இல்லறத்தானாக இருப்பது ஒரு லட்சிய துறவியாக இருப்பதை விட கடினம் என்பது இதிலிருந்து உங்களுக்கு தெரிந்திருக்கும். உண்மையான கர்மயோகம் உண்மையான துறவு வாழ்வை விட கடினமானதில்லை என்றாலும் நிச்சயமாக துறவு வாழ்விற்கு ஈடான கடுமை நிறைந்ததே. சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சிந்தனைகள். நம்மிடமிருந்து புறப்படுகின்ற ஒவ்வொரு செயலும் நம்மிடமே எதிர் செயலாக திரும்பி வருவது போல் நம் செயல்கள் பிறரிடமும் பிறரது செயல்கள் நம்மிடமும் செயல்படுகின்றன. தீமை செய்கின்ற ஒருவன் மேலும் மேலும் தீயவனாகிறான். அவனே நல்லது செய்ய தொடங்கும்போது மேலும் மேலும் வலிமையடைந்து எப்போதும் நல்லது செய்ய கற்றுக்கொள்கிறான். இந்த உண்மையை நீங்கள் கவனித்திருப்பீர்கள். ஒரு செயல் ஏற்படுத்தும் தாக்கத்தின்
இத்தகைய தீவிரத்தை நமது செயல்கள் பரஸ்பரம் ஒவ்வொருவர் மீதும் விளைவுகளையும் எதிர் விளைவுகளையும் உண்டாக்குகின்றன என்ற உண்மையின் மூலம் அல்லாமல் வேறு எதன் மூலமாகவும் விளக்க முடியாது. பௌதிக விஞ்ஞானத்திலிருந்து இதற்கு ஓர் உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நான் ஒரு குறிப்பிட்ட செயலை செய்யும்போது என் மனம் குறிப்பிட்ட ஓர் அதிர்வு நிலையில் இருக்கிறது. இந்த அதிர்வு நிலையில் இருக்கின்ற மற்ற எல்லா மனங்களும் என் மனத்தால் பாதிக்கப்படலாம். ஓர் அறையில் பல்வேறு இசைக்கருவிகள் இருப்பதாக வைத்துக்கொள்வோம். அவை அனைத்தின் தந்தை கம்பிகளும் ஒரே போல் ஸ்ருதி சேர்க்கப்பட்டுள்ளன. இப்போது ஒரு கம்பியின் தந்தையை மீட்டினால் மற்ற கருவிகளும் அதே சுரத்தை தரும் விதத்தில் அதிரத் தொடங்குவதை நீங்கள் பார்த்திருப்பீர்கள். அதுபோலவே ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நிலையிலுள்ள எல்லா மனங்களும் அதே நிலையிலுள்ள எண்ணத்தால் சம அளவில் பாதிக்கப்படுகின்றன. ஆனால் தூரம் மற்றும் வேறு பல காரணங்களை பொறுத்து இந்த பாதிப்பின் தாக்கம் மனத்திற்கு மனம் மாறுபடுகிறது. என்றாலும் பாதிப்பிற்கு உள்ளாகும் நிலையிலேயே அந்த மனம் எப்போதும் இருக்கிறது. உதாரணமாக, நான் ஒரு தீமை செய்கிறேன். அப்போது என் மனம் குறிப்பிட்ட ஓர் அதிர்வு நிலையில் இருக்கிறது. அப்போது பிரபஞ்சத்தில் அதே அதிர்வு நிலையில் இருக்கும் எல்லா மனங்களும் அந்த அதிர்வால் பாதிக்கப்படலாம். அதுபோலவே நான் நல்ல காரியம் செய்யும்போது என் மனம் வேறொரு அதிர்வு நிலையில் இருக்கும். அப்போது அதே அதிர்வு நிலையில் இருக்கும் எல்லா மனங்களும் அதனால் பாதிக்கப்படலாம். இப்படி ஒரு மனத்தின் மீது மற்றொரு மனத்திற்கு உள்ள ஆற்றல் ஓரளவிற்கு அந்த அதிர்வு கூடியும் குறைந்தும் இருப்பதற்கு ஏற்பவே இருக்கும். இந்த உதாரணத்தை தொடர்வோம். ஒளியின் அலைகள் ஒரு குறிப்பிட்ட இலக்கை அடையும் முன் லட்சோப லட்சம் ஆண்டுகள் பயணம் செய்யலாம். அதுபோலவே எண்ண அலைகளும் தங்களுக்கு ஏற்ற விதத்தில் அதிர்கின்ற ஒரு பொருளை சென்றடைய நூற்றுக்கணக்கான ஆண்டுகள் பயணம் செய்ய நேரலாம். எனவே இந்த வானவெளி அத்தகைய நல்ல மற்றும் தீய அலைகளால் நிரம்பி இருப்பதற்கான எல்லா வாய்ப்புகளும் இருக்கின்றன. ஒவ்வொரு மூலையிலிருந்தும் வெளிக்கிளம்புகின்ற ஒவ்வொரு எண்ணமும் அதை ஏற்றுக்கொள்வதற்கு பொருத்தமான பொருளை அடையும் வரையில் அதிர்ந்து கொண்டே இருக்கின்றன என்று சொல்லலாம். அவற்றை ஏற்றுக்கொள்வதற்கு தகுதியாக இருக்கின்ற மனம் உடனடியாக ஏற்றுக்கொள்கிறது. ஒருவன் தீய செயல்களை செய்யும்போது அவன் தன் மனதை ஒரு குறிப்பிட்ட அதிர்வு நிலைக்கு கொண்டு வருகிறான். அப்போது அதே அதிர்வு நிலையில் வானவெளியில் மிதந்து கொண்டிருப்பதாக சொல்லப்படுகின்ற எண்ண அலைகள் எல்லாம் அவனது மனதில் நுழைய முயல்கின்றன. இதனால்தான் பொதுவாக தீமை செய்பவன் மேலும் மேலும் தீமை செய்து கொண்டே இருக்கிறான். அவனது செயல் தீவிரமாகிறது. நன்மை செய்பவனின் விஷயமும் இதுதான். அவன் வானவெளியில் உள்ள நல்ல அலைகளுக்காக தன்னை திறந்து வைக்கிறான். அவனது நற்செயல்களும் உறுதி பெறுகின்றன. எனவே நாம் தீமை செய்யும்போது இரண்டு வகையான அபாயங்களை விளைவிக்கிறோம். முதலில் நம்மை சுற்றியுள்ள தீய ஆதிக்கங்கள் நம்மீது செயல்பட நாமே இடம் கொடுக்கிறோம். இரண்டாவதாக, மற்றவர்களை பாதிக்கின்ற அது ஒருவேளை நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு பாதிக்கலாம். அந்த தீமையை செய்யும்போது நாம் நம்முடன் சேர்த்து பிறரையும் துன்புறுத்துகிறோம். மனிதனில் உள்ள மற்ற எல்லா சக்திகளையும் போலவே நன்மை தீமை ஆகிய சக்திகளும் புறத்திலிருந்தே வலிமையை பெறுகின்றன. கர்மயோகத்தின்படி ஒரு முறை செய்த செயல் அதன் பலனை அளிக்கும் வரையில் அதை அளிக்க முடியாது. அது பலனளிப்பதை உலகத்தில் உள்ள எந்த ஆற்றலாலும் தடுக்க முடியாது. நான் ஒரு தீமை செய்தால் அதற்காக நான் துன்பப்பட்டே ஆக வேண்டும். அதை தடுக்கவோ அழிக்கவோ இந்த பிரபஞ்சத்தில் உள்ள எந்த ஆற்றலாலும் முடியாது. அதுபோலவே நான் ஒரு நல்ல செயல் செய்தால் அது நற்பலன்களை தருவதை தடுக்கின்ற ஆற்றலும் இந்த பிரபஞ்சத்தில் இல்லை. காரணம் காரியத்தை கொண்டு வந்தே தீரும். எதுவும் அதை அழிக்கவோ தடுக்கவோ முடியாது. கர்மயோகத்தை பற்றிய நுணுக்கமானதும் ஆழமானதுமான முடிவு ஒன்று இப்போது வருகிறது. நல்லதும் தீயதும் ஆகிய நமது இரண்டு செயல்களும் பரஸ்பரம் பின்னி பிணைந்துள்ளன. இது முற்றிலும் நல்ல செயல், இது முற்றிலும் தீய செயல் என்று நாம் வரையறுக்க முடியாது. ஒரே நேரத்தில் நல்ல மற்றும் தீய விளைவுகளை தராத எந்த செயலுமே கிடையாது. இந்த உதாரணத்தை எடுத்துக்கொள்வோம். நான் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கிறேன்.
நான் நல்லது செய்வதாக உங்களுள் சிலர் நினைக்கலாம். அதே வேளையில் வான்வெளியில் உள்ள ஆயிரக்கணக்கான நுண்ணுயிர்களை நான் சாகடித்து கொண்டிருக்கலாம். இவ்வாறு ஏதோ சிலவற்றிற்கு தீமையும் செய்து கொண்டிருக்கிறேன். நமக்கு மிக அருகில் உள்ளவர்களுக்கு, நமக்கு வேண்டியவர்களுக்கு நன்மை பயக்கும்போது அதை நற்செயல் என்கிறோம். உதாரணமாக, நான் பேசிக்கொண்டிருப்பதை நல்லது என்று நீங்கள் கூறலாம். ஆனால் நுண்ணுயிர்கள் அவ்வாறு நினைக்காது. நுண்ணுயிர்களை நீங்கள் பார்க்கவில்லை, ஆனால் உங்களை நீங்கள் பார்க்கிறீர்கள். என் பேச்சு உங்களை பாதிப்பது உங்களுக்கு தெளிவாக தெரிகிறது. அது அந்த நுண்ணுயிர்களை எப்படி பாதிக்கிறது என்பது அவ்வளவு தெளிவாக தெரியவில்லை. எனவே நமது தீய செயல்களை ஆராய்ந்தால் அவற்றால் எங்காவது ஓரிடத்தில் நன்மை விளைந்திருப்பதை காணலாம். யார் நல்ல செயலிலும் தீய அம்சம் உண்டென்றும் தீய செயலிலும் நல்ல அம்சம் உண்டென்றும் காண்கிறானோ அவனே செயலின் இரகசியத்தை அறிந்தவன். இதிலிருந்து தெரிவது என்ன? தூய்மை என்றால் அஹிம்சை என்றும் தூய்மையற்றது என்றால் ஹிம்சை என்றும் பொருள் கொள்வதானால் நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் அந்த அர்த்தத்தில் முழுக்க முழுக்க தூய்மையானதோ முழுக்க முழுக்க தூய்மையற்றதோ ஆன ஒரு செயல் செய்ய முடியாது என்பதுதான். நாம் பிறரை துன்புறுத்தாமல் மூச்சு விடவோ உயிர் வாழவோ முடியாது. நாம் உண்கின்ற ஒவ்வொரு பிடி உணவும் மற்றொன்றின் வாயிலிருந்து பறிக்கப்பட்டதே. நமது வாழ்வை மற்ற உயிர்களின் வாழ்வை பின்னுக்கு தள்ளியபடிதான் சென்று கொண்டிருக்கிறது. அது மனிதனாக இருக்கலாம், மிருகமாக இருக்கலாம், அல்லது நுண்ணுயிர்களாக இருக்கலாம். ஏதாவது ஒன்றை நாம் ஒதுக்கி தள்ளியே ஆக வேண்டியிருக்கிறது. இதுதான் நிலைமை. எனவே செயல் புரிவதன் மூலம் நிறைநிலையை அடைய முடியாது என்பது இதிலிருந்து தெளிவாகிறது. நாம் எல்லையற்ற காலம் வரை ஓயாமல் செயல்கள் புரியலாம். ஆனால் சிக்கலான இந்த பொறியிலிருந்து தப்பிக்க வழி எதுவுமே இல்லை. நீங்கள் மேலும் மேலும் செயல் புரிந்து கொண்டே போகலாம். ஆனால் அதன் பலன்களில் உள்ள நன்மை மற்றும் தீமையின் தவிர்க்க முடியாத இந்த சேர்க்கைக்கு ஒரு முடிவே இருக்காது. இரண்டாவதாக, நாம் ஆலோசிக்க வேண்டியது செயலின் குறிக்கோள் என்ன என்பதை. உலகம் நிறைநிலையை அடைகின்ற காலம் ஒன்று வரும். அப்போது நோயோ மரணமோ துன்பமோ தீமையோ இருக்காது என்று ஒவ்வொரு நாட்டிலும் பெரும்பாலான மக்கள் நம்புவதை காண்கிறோம். இந்த எண்ணம் நல்லதுதான். பாமர மக்களுக்கு உத்வேகத்தை தரவும் அவர்களை உயர்த்தவும் ஒரு மிக சிறந்த தூண்டு சக்தி இது. ஆனால் சற்று சிந்தித்து பார்த்தால் இது நடக்க முடியாத ஒன்று என்பது பிரத்யட்சமாக தெரியும். நன்மையும் தீமையும் ஒரே நாணயத்தின் இரண்டு பக்கங்களாக இருக்க அது எப்படி நடக்க முடியும்? தீமையில்லாத நன்மை எப்படி இருக்க முடியும்? நிறைநிலை என்பதற்கு என்ன பொருள்? நிறைவாழ்வு என்பது முன்னுக்கு பின் முரணான ஒன்று. வாழ்வு என்பதே நமக்கும் வெளியே இருக்கின்ற அனைத்திற்கும் தொடர்ந்து நடக்கின்ற போராட்டம்தான். உண்மையில் ஒவ்வொரு கணமும் நாம் புற இயற்கையோடு போராடி கொண்டிருக்கிறோம். நாம் தோற்றால் நமது வாழ்க்கை முடிந்தாக வேண்டும். உதாரணத்திற்கு எடுத்துக்கொண்டோமானால், வாழ்க்கை என்பது உணவிற்காகவும் காற்றிற்காகவும் தொடர்ந்த போராட்டமாக உள்ளது. உணவோ காற்றோ கிடைக்காவிட்டால் நாம் இறந்து போகிறோம். வாழ்வு என்பது தடையற்று பாய்கின்ற நீரோட்டம் அல்ல, பலவற்றினுடைய சங்கல்பத்தின் விளைவு அது. உள்ளே உள்ள ஏதோ ஒன்றிற்கும் புற உலகிற்கும் நிகழ்கின்ற இந்த சிக்கலான போராட்டத்தை தான் நாம் வாழ்க்கை என்று அழைக்கிறோம். எனவே இந்த போராட்டம் ஓயும்போது வாழ்க்கையும் முடிந்து விடுகிறது என்பது சந்தேகத்திற்கு இடமின்றி தெரிகிறது. இந்த போராட்டத்தின் முடிவே லட்சிய இன்பம் என்பதன் பொருள். போராட்டம் முடிவடைந்தால் வாழ்க்கையும் முடிகிறது. ஏனென்றால் வாழ்க்கை முடிவடைந்தால் மட்டுமே இந்த போராட்டம் முடிவடையும். உலகிற்கு உதவுவதன் மூலம் நமக்கேதான் நாம் உதவி செய்து கொள்கிறோம் என்பதை முன்பே கண்டோம். பிறருக்காக செய்யப்படும் வேலையின் முக்கிய விளைவு நம்மை தூய்மைப்படுத்தி கொள்வதுதான். பிறருக்கு நன்மை செய்வதற்காக செய்கின்ற இடைவிடாத முயற்சியின் மூலம் நாம் நம்மையே மறக்க முயல்கிறோம். நம்மை மறப்பது என்பது வாழ்வில் நாம் கற்றாக வேண்டிய மிகப்பெரிய பாடமாகும். சுயநலத்தால் சுகம் கிடைக்கும் என்று மனிதன் முட்டாள்தனமாக நினைக்கிறான். ஆனால் பல கால போராட்டத்திற்கு பிறகு தன்னலத்தை ஒழிப்பதில்தான் உண்மையான மகிழ்ச்சி இருக்கிறது. தன்னை தவிர வேறு யாராலும்
தனக்கு சுகம் தர முடியாது என்பதை அறிந்து கொள்கிறான். அறச்செயல்கள் ஒவ்வொன்றும், கருணை நிறைந்த எண்ணம் ஒவ்வொன்றும், உதவியாக செய்யப்படுகின்ற ஒவ்வொரு செயலும், ஒவ்வொரு நற்செயலும் நம்மை பற்றி பெரிதாக எண்ணும் நமது அகந்தையை அழித்து நம்மை மிக தாழ்ந்தவர்களாகவும் மிக மிக சாதாரணமானவர்களாகவும் நினைக்கும்படி செய்கின்றன. ஞானம், பக்தி, கர்மம் முதலிய எல்லாமே ஓரிடத்தில் சங்கமிக்கின்றன. என்றென்றைக்கும் முழுமையாக தன்னை மறுப்பதே மிக உயர்ந்த லட்சியம். அங்கே நான் இல்லை, எல்லாம் நீயே. மனிதன் அறிந்தாலும் அறியாவிட்டாலும் கர்மயோகம் அவனை அந்த நிலைக்கு அழைத்து செல்கிறது. நிர்குண கடவுள் கருத்தை கேட்டாலே மத பிரச்சாரகன் நடுங்கலாம். அவன் சகுண கடவுள் கருத்தை வற்புறுத்துவான். அதன் மூலம் தனது சொந்த இயல்பையும் தனித்துவத்தையும் நிலைநிறுத்த விரும்புகிறான். அவன் இந்த இரு வார்த்தைகளுக்கும் அவன் என்ன பொருள் கொள்கிறான், அது வேறு விஷயம். ஆனால் அவனுடைய நீதிநெறி கருத்துக்கள் உண்மையிலேயே நல்லதாக இருக்குமானால் அது மிக உயர்ந்த தன்னல மறுப்பை அடிப்படையாக கொள்ளாமல் இருக்க முடியாது. தன்னல மறுப்பே எல்லா ஒழுக்கத்திற்கும் அடிப்படை. மனிதர்கள், மிருகங்கள், தேவர்கள் என்று யாரை எடுத்துக்கொண்டாலும் சரி, எல்லோருடைய நீதிநெறி அமைப்புகளுக்கும் ஒரே அடிப்படை கருத்து, ஒரே அடிப்படை கோட்பாடு தன்னல மறுப்பே. உலகத்தில் பல வகையான மனிதர்களை நாம் காணலாம். முதலில் தெய்வ மனிதர்கள். இவர்களின் தன்னல மறுப்பு பரிபூரணமானது. தங்கள் உயிரை கொடுத்தும் பிறருக்கு நன்மைகளை மட்டுமே செய்பவர்கள் இவர்கள். இவர்களே மனிதர்களுள் உயர்ந்தவர்கள். இத்தகையோர் ஒரு நாட்டில் 100 பேர் இருந்தாலும் போதும், அந்த நாடு எதற்கும் கவலைப்பட வேண்டியதில்லை. ஆனால் துரதிர்ஷ்டவசமாக இவர்கள் மிக சொற்பமாகவே உள்ளார்கள். அடுத்து, தங்களுக்கு துன்பம் நேராத வரையில் பிறருக்கு நன்மை செய்கின்ற நல்லோர் உள்ளார்கள். மூன்றாவது ஒரு வகையினர் உள்ளனர். அவர்கள் தங்களுக்கு நன்மை செய்து கொள்வார்கள், பிறருக்கு தீங்கு செய்வார்கள். இவர்களை அடுத்து பெயரிட்டு அழைக்கத்தகாத 4வது வகையான மனிதர்கள் இருப்பதாக சமஸ்கிருத கவிஞர் ஒருவர் கூறுகிறார். இவர்கள் தீமை செய்ய வேண்டும் என்னும் ஒரே காரணத்திற்காக பிறருக்கு தீங்கிழைப்பார்கள். வாழ்க்கையின் ஒரு முனையில் நன்மைக்காகவே நன்மை செய்கின்ற மிக மேலான நல்லோர் இருப்பது போல், மறுமுனையில் தீமைக்காக மட்டுமே தீமை செய்வோர் உள்ளனர். தீமை செய்வதால் இவர்களுக்கு எந்த நன்மையும் கிடைப்பதில்லை. ஆனாலும் தீமை செய்வது இவர்களின் இயல்பு. சமஸ்கிருதத்தில் 2 சொற்கள் உள்ளன. ஒன்று பிரவிற்த்தி, அதாவது நோக்கி செல்லுதல். மற்றொன்று நிவிருத்தி, விலகி செல்லுதல். பிரவிற்த்தியே சம்சாரம் என்றும் நான் எனது என்றும் கூறுகிறோம். சொத்து, பணம், அதிகாரம், பேர், புகழ் இவற்றால் நான் என்னும் எண்ணத்தை எப்போதும் அதிகரிக்க செய்வதும், பற்றி பிடித்து கொள்கின்ற இயல்புடையதுமான எல்லா செயல்களும் இந்த பிரவிற்த்தி என்ற சொல்லில் அடங்கியுள்ளன. எல்லாவற்றையும் நான் என்ற மையத்திற்கு இழுத்து சேர்ப்பது அதன் இயல்பு. மனிதனின் இயல்பான தன்மையான இதுவே பிரவிற்த்தி. சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சிந்தனைகள். மிகவும் மேலான மனிதன் செயல்புரிய முடியாது. ஏனெனில் அவனை கட்டுப்படுத்த எதுவும் இல்லை. அவனுக்கு பற்றில்லை. அவனிடம் அறியாமை இல்லை. கப்பல் ஒன்று காந்தமலையின் அருகே செல்ல நேர்ந்ததாகவும் அதனால் கப்பலின் இரும்பாணிகள், தகடுகள் எல்லாம் கழன்றுவிட்டதாகவும் கப்பலே சிதைந்து மூழ்கிவிட்டதாகவும் கூறுவார்கள். அறியாமை இருக்கும் வரை போராட்டமும் இருக்கும். நாம் எல்லோரும் உண்மையில் நாத்திகர்கள். கடவுள் உண்டு என்று உறுதியாக நம்புபவர்கள் செயல்புரிய முடியாது. நாம் எல்லோரும் ஏறக்குறைய நாத்திகர்கள். நாம் கடவுளை கண்டதும் இல்லை, அவரை நம்புவதும் இல்லை. நம்மை பொறுத்தவரை அவர் கடவுள் என்ற எழுத்தளவிலேயே நின்று விடுகிறார். அவ்வளவுதான். அவர் நம் அருகில் இருப்பதாக சில வேளைகளில் எண்ணுவோம். அடுத்த கணமே இந்த உணர்ச்சி மாறி கீழே விழுந்து விடுகிறோம். உங்களுக்கு அவரது காட்சி கிடைக்கும்போது அங்கே யார் யாருக்காக போராடுவது? இறைவனுக்கு உதவி செய்வதற்காகவா நாம் உழைக்கிறோம்? உலக சிற்பிக்கு நாம் கற்பிக்க வேண்டுமா என்ற எங்கள் மொழியில் ஒரு பழமொழி உண்டு. ஒரு செயலும் அற்றவர்களே மிக உயர்ந்தவர்கள். உலகத்தை பற்றியும்
கடவுளுக்கு உதவுவதற்காக நாம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்றெல்லாமும் முட்டாள்தனமான பேச்சுக்கள் அடுத்த முறை உங்கள் காதில் பட்டால் இப்போது நான் கூறியதை நினைத்து கொள்ளுங்கள். இத்தகைய எண்ணங்களை எண்ணாதீர்கள். அவை முற்றிலும் சுயநலமானவை. நீங்கள் செய்கின்ற எல்லா செயல்களும் உங்களிடமிருந்தே எழுகின்றன, உங்கள் நன்மைக்காகவே செய்யப்படுகின்றன. கடவுள் எந்த குழியிலும் விழுந்து கிடக்கவில்லை. நீங்களும் நானும் ஏதோ மருத்துவமனை கட்டியும் அதுபோன்ற நற்பணிகள் செய்தும் அவரை கைதூக்கிவிட வேண்டியதில்லை. நாம் செயல்புரிய அவர் நம்மை அனுமதித்திருக்கிறார். இந்த மாபெரும் பயிற்சி கூடத்தில் உங்கள் ஆற்றலை பயன்படுத்தி பயிற்சி பெற அவர் உங்களை அனுமதிக்கிறார். இந்த பயிற்சி அவருக்கு உதவி செய்வதற்காக அல்ல, உங்கள் நன்மைக்காகவே. உங்கள் உதவி இல்லாததால் ஓர் எறும்பு கூட இறக்க நேரும் என்று எண்ணுகிறீர்களா? இதைவிட கொடிய தெய்வ நிந்தை வேறொன்றும் இல்லை. உலகம் இயங்கிய வண்ணமே இருக்கிறது. நீங்கள் பெருங்கடலில் ஒரு சிறு துளி மட்டுமே. அவரின்றி ஓர் இலை அசைவதில்லை, காற்று வீசுவதில்லை. அவருக்கு உதவுவதற்காக அல்லாமல் அவருக்காக உழைக்கும் பேறு பெற்ற நாம் புண்ணியசாலிகள். உதவி என்ற சொல்லை உங்கள் மனதிலிருந்து விலக்கிவிடுங்கள். உங்களால் உதவி செய்ய முடியாது. உதவுவதாக சொல்வது தெய்வ நிந்தனை. நீங்கள் இருப்பதே அவரது விருப்பத்தால்தான். நீங்களா அவருக்கு உதவி செய்கிறீர்கள்? நீங்கள் அவரை வழிபடுகிறீர்கள். நாய்க்கு ஒரு பிடி சோறு கொடுக்கும்போது அந்த நாயை இறைவனாக எண்ணி வழிபடுகிறீர்கள். அவர் அந்த நாயில் இருக்கிறார். அவரே நாயாகவும் இருக்கிறார். அவர் எல்லாவற்றினுள்ளும் இருக்கிறார். அவரை வழிபட நாம் அனுமதிக்கப்பட்டுள்ளோம். பிரபஞ்சம் முழுவதையும் இந்த பயபக்தியுடன் அணுகுங்கள். அப்போது முற்றிலும் பற்றற்ற நிலை உங்களுக்கு வந்துவிடும். இதுவே உங்கள் கடமையாக வேண்டும். இதுவே செயல்புரியும் சரியான நிலை. கர்மயோகம் அறிவுறுத்தும் இரகசியமும் இதுவே. தூல மற்றும் சூட்சும பொருட்களிலிருந்து ஆன்மாவை பிரிப்பதே லட்சியம். இது நிறைவேறிவிட்டால் தான் என்றும் தனியாகவே இருந்ததையும் தன்னை மகிழ்விக்க வேறு யாரும் தேவையில்லை என்பதையும் ஆன்மா உணர்ந்து கொள்ளும். நமக்கு மகிழ்ச்சி அளிப்பதற்கு வேறு யாரையாவது எதிர்பார்க்கும் வரை நாம் அடிமைகளே. தான் சுதந்திரமானது என்பதையும் தன்னை பூரணமாக்க வேறு எதுவும் தேவையில்லை என்பதையும் இயற்கையின் உதவி தனக்கு அவசியமில்லை என்பதையும் என்று புருஷன் அறிகிறானோ அன்றே முக்தி அல்லது கைவல்யம் பெற்றுவிடுகிறது. மனிதர்கள் பணத்தை தேடி அதன் பின்னால் ஓடுகிறார்கள். அதற்காக சக மனிதர்களை வஞ்சிப்பதற்கும் அவர்கள் தயங்குவதில்லை. இவர்கள் மட்டும் தங்களை கட்டுப்படுத்தி கொள்ளட்டும். சில ஆண்டுகளில் அவர்கள் விரும்பினால் பெரும் செல்வத்தை சம்பாதிக்கும் அளவிற்கு அவர்களது ஒழுக்கம் பெரிதும் முன்னேறிவிடும். அந்த நிலையில் அவர்கள் தங்கள் சங்கல்பத்தால் உலகையே அடக்கியாள இயலும். ஆனால் அதை செய்யாமல் நாம் முட்டாள்களாக இருக்கிறோம். ஒருவன் தன் தவறுகளை உலகறிய பேசுவதால் என்ன பயன்? அதனால் அந்த தவறுகளை போக்கிவிட முடியாது. வினைப்பையனை அனுபவித்தே தீர வேண்டும். ஒவ்வொருவரும் முயன்று இன்னும் நன்றாக செய்ய முயல வேண்டும். வலிமையும் ஆற்றலும் மிக்கவர்களிடம்தான் உலகம் இரக்கம் காட்டுகிறது. மக்கள் சமூகத்திற்கும் இயற்கைக்கும் ஓர் அர்ப்பணமாக சுதந்திர சங்கல்பத்துடன் செய்யப்பட்ட சேவைகள் மட்டுமே செய்பவனை எந்த வகையிலும் கட்டுப்படுத்தாதவை. எந்த வகை கடமையையும் அலட்சியமாக நினைக்கக்கூடாது. கீழான வேலை செய்கிற ஒருவன் அதன் காரணமாக மட்டுமே உயர்ந்த வேலை செய்கிற ஒருவனை விட தாழ்ந்தவன் ஆகிவிட மாட்டான். ஒருவன் செய்கின்ற செயலின் தன்மையை வைத்து அவனை மதிப்பிடக்கூடாது. அந்த செயல்களை அவன் எப்படி செய்கிறான் என்பதை கொண்டே அதை தீர்மானிக்க வேண்டும். செய்கின்ற முறையும் திறமையுமே ஒருவனை கணக்கிடும் அளவுகோலாகும். தொழிலை பொறுத்தவரை நாள்தோறும் பயனற்றவற்றை பேசுகின்ற பேராசிரியரை விட உறுதியும் அழகும் வாய்ந்த ஒரு செருப்பை மிக குறைந்த நேரத்தில் உருவாக்குகின்ற தொழிலாளி எவ்வளவோ உயர்ந்தவன். கடமை ஒவ்வொன்றும் புனிதமானது. அதை பக்தியுடன் செய்வது மிக உயர்ந்த தெய்வ வழிபாடு. மாயையில் சிக்கி அஞ்ஞானத்தில் மூழ்கி கிடக்கின்ற 10 ஆன்மாக்கள், அதாவது கட்டுண்ட உயிர்கள், ஞான ஒளியும் விடுதலையும் பெற இத்தகைய செயல்கள் கட்டாயமாக பேருதவி புரியும். நம் கைக்கு எட்டிய நம்மால் இயன்ற கடமைகளை நன்றாக செய்வதால் நம்மை நாம் அதிக வலிமை உடையவர்களாக ஆக்குகிறோம்.
இந்த வலிமையை இவ்வாறே வளர்த்தால் பெருமைமிக்க இந்த வாழ்க்கையிலும் சமூகத்திலும் எல்லோராலும் விரும்பத்தக்க நிலையை, பெறுவதற்கரிய நிலையை படிப்படியாக அடையலாம். இயற்கையின் நீதி எப்போதும் உறுதியானதாகவும் விட்டு கொடுக்காததாகவுமே இருக்கிறது. மிகவும் செயல்முறை போக்கு கொண்ட யாரும் வாழ்க்கை நல்லது என்றோ கெட்டது என்றோ கூற மாட்டான். வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதர்கள் ஒவ்வொருவருக்கும் பின்னணியில் எங்கேயோ அளவற்ற ஒருமை உணர்வும் அளவற்ற நேர்மையும் இருந்தே தீரும். ஒருவனது சிறந்த வெற்றிக்கு இவையே காரணம். அவன் ஒருவேளை தன்னலத்தை முற்றிலும் துறந்தவனாக இல்லாமல் போகலாம். ஆனால் அதை நோக்கி முன்னேறி கொண்டிருக்கிறான். அவன் முற்றிலும் சுயநலமற்றவனாக இருந்திருந்தால் அவனது வெற்றி புத்தரது வெற்றியையும் இயேசுநாதரின் வெற்றியையும் போல் மிக சிறந்ததாக விளங்கியிருக்கும். எங்கேயும் சுயநலமின்மையின் அளவை பொறுத்தே வெற்றியின் அளவும் உள்ளது. மனித குலத்தின் மாபெரும் தலைவர்கள், உயர்நிலையில் செயல்புரிபவர்கள் மேடை சொற்பொழிவாளர்கள் அல்ல. தூய்மை, தூய்மையின்மை என்பவற்றிற்கு தீமை செய்யாமை, தீமை செய்வது என்று பொருள் கொள்கின்ற பட்சத்தில் நாம் எவ்வளவுதான் முயன்றாலும் முற்றிலும் தூய்மையான ஒரு செயலையோ முற்றிலும் தூய்மையற்ற ஒரு செயலையோ காண முடியாது. பிறருக்கு தீங்கு செய்யாமல் நாம் வாழவோ மூச்சு விடவோ முடியாது. நாம் உண்ணும் ஒவ்வொரு பிடி சோறும் வேறொரு வாயிலிருந்து கவரப்பெற்றதே. நாம் வாழ்வதற்கு வேறு சிலர் அழிய வேண்டியிருக்கிறது. அப்படி அழிபவை மனிதனாகவோ மிருகமாகவோ தாவர இனமாகவோ இருக்கலாம். எங்கோ ஏதோ ஒன்று அழிந்தேயாக வேண்டும். எனவே செயலின் மூலம் நிறைநிலை அடைவது என்பது ஒரு நாளும் இயலாத ஒன்று என்பதை இதிலிருந்து தெரிந்து கொள்ளலாம். காலத்தின் முடிவு வரையில் நாம் உழைக்கலாம். ஆனால் சிக்கலான இந்த பொறியிலிருந்து வெளியே வர முடியாது. நாம் வேலை செய்து கொண்டே இருக்கலாம். ஆனால் அதற்கு முடிவு மட்டும் காண இயலாது. சுதந்திர உணர்வுடனும் அன்புடனும் உழைக்கின்ற ஒருவன் பலனை பற்றி கவலைப்படவே மாட்டான். அடிமையோ சவுக்கடி வேண்டுகிறான். சேவகன் கூலி கேட்கிறான். வாழ்க்கை முழுவதிலும் இப்படித்தான் நிகழ்கிறது. பொது வாழ்வை எடுத்துக்கொள்ளுங்கள். சொற்பொழிவாற்றும் ஒருவன் கைத்தட்டலை வேண்டுகிறான். சிறிது கூச்சலையும் குழப்பத்தையும் விரும்புகிறான். அவனை ஒரு மூலையில் உட்கார வைத்தால் அது அவனை கொல்வதற்கு ஒப்பாகிவிடும். அவனுக்கு இவை தேவையாக உள்ளன. இது அடிமைத்தனம். இத்தகைய நிலையில் வேலைக்கு ஏதோ ஒரு பலனை விரும்புவது அவர்களின் இயல்பாகிவிடுகிறது. அடுத்ததாக தொழில் செய்து உயிர் வாழ்பவன். இவனுக்கு சம்பளம் வேண்டும். நான் உழைப்பை கொடுக்கிறேன், நீ சம்பளத்தை கொடு என்னும் பேரம் இது. வேலைக்காகவே நான் வேலை செய்கிறேன் என்று சொல்வது சுலபம். செயல்முறையில் இதைப்போல கடினமானது வேறொன்றும் இல்லை. வேலைக்காகவே வேலை செய்யும் ஒருவன் இருப்பானானால் அவனது முகத்தை காண 20 மைல் தூரம் முழங்காலில் ஊர்ந்து செல்லவும் நான் தயாராக இருக்கிறேன். அப்படி சொல்பவனிடமும் ஏதோ ஒரு நோக்கம் ஒளிந்திருக்கவே செய்யும். அது பண ஆசையாக இருக்கலாம், பதவி ஆசையாக இருக்கலாம், அல்லது வேறு லாபமாக இருக்கலாம். ஆனால் எங்கோ எப்படியோ இந்த செயலுக்கு தூண்டு சக்தி ஒன்று இருந்தே தீரும். நீ எனக்கு நண்பன், நான் உனக்காக உன்னுடன் உழைக்க விரும்புகிறேன். இதுவரை சரிதான். ஒவ்வொரு நொடியும் எனது நேர்மையை வற்புறுத்தலாம். ஆனால் ஒன்று, நீ எல்லா அம்சங்களிலும் என்னுடன் ஒத்துப்போக வேண்டும். இல்லையேல் நான் உன் நலத்தில் அக்கறை கொள்ள மாட்டேன், உனக்காக உழைக்கவும் மாட்டேன். இப்படி பலனுக்காக செய்யும் வேலை துன்பத்தை தான் கொண்டு வரும். நமது மனத்தை வென்ற நிலையில் செய்யும் செயல் மட்டுமே பற்றற்ற நிலையையும் பேரானந்தத்தையும் தரும். பிரபஞ்சம் முழுவதையும் மதிப்பிடுவதற்கான அளவுகோல் நான் அல்ல என்பது நான் கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடமாகும். ஒவ்வொருவரையும் அவரவரின் எண்ணங்களுக்கு ஏற்ப மதிப்பிட வேண்டும். ஒவ்வொரு மனித இனத்தையும் அதனதன் அளவுகளுக்கும் லட்சியங்களுக்கும் ஏற்றபடிதான் மதிப்பிட வேண்டும். ஒரு நாட்டின் பழக்க வழக்கங்களை அதன் சூழ்நிலையையும் லட்சியங்களையும் அடிப்படையாக கொண்டே மதிப்பிட வேண்டும். அமெரிக்கர்கள் வாழும் சூழ்நிலைக்கு ஏற்றபடி அவர்களின் பழக்க வழக்கங்கள் அமைந்திருக்கிறது. இந்தியர்களின் சூழ்நிலைகளுக்கு ஏற்ப அவர்களது பழக்க வழக்கங்கள் அமைந்துள்ளன. நாம் ஒவ்வொருவரும் எந்த நிலைக்கு தகுதி உடையவர்களோ அந்த நிலையில்தான் இருப்பதை காண்கிறோம்.
ஒவ்வொரு பந்தும் அதற்கு பொருத்தமான குழியிலேயே போய் தங்குகிறது. ஒருவனுக்கு இன்னொருவனை விட சிறந்த தகுதி இருக்குமானால் அதை உலகம் கண்டுபிடித்துவிடும். பிரபஞ்சத்தில் நடந்து வருகின்ற ஒழுங்குமுறை காரணமாக இந்த அதிக தகுதி வெளிப்பட்டே தீரும். எனவே முணுமுணுப்பதால் பலன் ஒன்றும் இல்லை. கயவனான ஒருவன் பணக்காரனாக இருக்கலாம். ஆனால் அவனை பணக்காரன் ஆக்கிய சில தகுதிகள் அவனிடம் இருக்கவே செய்யும். அந்த தகுதிகள் வேறு யாரிடமாவது இருந்தால் அவனும் பணக்காரன் ஆகவே செய்வான். சண்டையிடுவதாலோ குறை கூறுவதாலோ ஏதாவது பயன் உண்டா? இவற்றால் நம் நிலைமை சீர்பட போவதில்லை. விதியின் காரணமாக தனக்கு கிடைத்துள்ள சிறிய ஒன்றிற்காக முணுமுணுப்பவன் எதற்குமே முணுமுணுக்கத்தான் செய்வான். எப்போதும் எதற்கெடுத்தாலும் குறை கூறிக்கொண்டே அவனது வாழ்க்கை துன்பமயமாகவே இருக்கும். அவன் தொடுவது ஒவ்வொன்றும் தோல்வியிலேயே முடியும். யார் தன் பங்கிற்கு வந்த கடமையை தயங்காமல் முனைந்து செய்கிறானோ அவனுக்கு நிச்சயம் ஞான ஒளி உண்டாகும். சிறந்த கடமைகள் தாமாகவே அவனை தேடி வரும். கீதை முதலாக உபதேசிக்கப்பட்ட காலத்தில் இரு பிரிவினருக்கு இடையில் பெரிய கருத்து வேற்றுமை நிலவியது. வேத விதிப்படி யாகம், உயிர் பலி இன்னும் இவை போன்ற கர்மங்கள்தான் மதம் என்று ஒரு பிரிவினர் கூறினார்கள். எண்ணற்ற குதிரைகளையும் மற்ற விலங்குகளையும் கொல்வதே மதம் என்பது தவறு என்பது மற்றவர்களின் வாதம். இரண்டாவது பிரிவை சேர்ந்தவர்களுள் பெரும்பாலானோர் துறவிகளும் ஞான நெறியை பின்பற்றுபவர்களும் ஆவார்கள். எல்லா செயல்களையும் விட்டுவிட்டு ஆன்ம ஞானம் பெறுவதே மோட்சத்திற்கு வழி என்பது இவர்களது கருத்து. பலன் கருதா பணி பற்றிய சீரிய தத்துவத்தை வழங்கிய கீதாச்சாரியார் இந்த இரு முரண்பட்ட வாதங்களுக்கும் முடிவு கட்டிவிட்டார். பகவத்கீதை மகாபாரத காலத்தை சேர்ந்தது அல்ல, பின்னர் இணைக்கப்பட்டது என்று பலர் கருதுகிறார்கள். இது சரியல்ல. கீதையின் விசேஷ உபதேசங்களை மகாபாரதத்தின் ஒவ்வொரு பகுதியிலும் நாம் காணலாம். பலன் கருதா பணி என்பதன் பொருள் என்ன? இன்பமோ துன்பமோ தங்கள் மனதை தொடாத வண்ணம் வேலை செய்வதுதான் பலன் கருதாமல் பணி செய்வது என்று பலரும் கருதுகிறார்கள். இதுவே உண்மை பொருளானால் மிருகங்கள் பலன் கருதா பணி செய்வதாக கூறலாம். சில பிராணிகள் தங்கள் குட்டிகளையே விழுங்கி விடுகின்றன. இப்படி செய்யும்போது அவை சிறிதும் வேதனைப்படுவதே இல்லை. கொள்ளையர் பிறர் பொருளை கொள்ளையடிக்கிறார்கள். கொள்ளையிடும்போது நேரும் இன்ப துன்பங்களை அவர்கள் லட்சியம் செய்வதில்லை என்றால் அவர்களும் பலன் கருதா பணி செய்கிறார்கள் என்று சொல்லலாமா? இதன் பொருள் இதுவானால் சற்றும் இரக்கமே இல்லாத கல் நெஞ்சம் படைத்த கயவர்களும் கொடிய குற்றவாளிகளும் பலன் கருதாமல் செயல் புரிபவர்கள் என்று கூறலாம். இன்பம் துன்பம் சுவருக்கு இல்லை, கல்லுக்கு இல்லை. இவை பலன் கருதா பணி செய்பவை என்று கூறலாமா? முடியாது. இந்த பொருளில் கொள்ளப்பட்டால் இந்த கருத்து தீயோர் கையில் சிக்கிய ஒரு கொடிய ஆயுதமாகிவிடும். பலன் கருதாமல் செயல் புரிவதாக சொல்லியபடியே இவர்கள் தீய செயல்கள் செய்து கொண்டே இருப்பார்கள். இதுவே இந்த கருத்தின் பொருளானால் கீதை பயங்கரமான ஒரு தத்துவத்தை போதித்துள்ளது என்றுதான் சொல்ல வேண்டும். எனவே இதன் பொருள் அது அல்ல என்பது நிச்சயம். மேலும் கீதோ உபதேசத்துடன் நெருங்கிய தொடர்பு உள்ளவர்களின் வாழ்க்கையை நாம் ஆராய்ந்து பார்த்தால் அவர்கள் வேறு வகையில் வாழ்ந்திருப்பதை காண்போம். பீஷ்மரையும் துரோணரையும் அர்ஜுனன் போரில் கொன்றான். எனினும் அவன் சுயநலத்தையும் ஆசைகளையும் கோடி முறை தியாகம் செய்திருக்கிறான். கீதை கர்மயோகத்தை உபதேசிக்கிறது. யோகத்துடன், அதாவது ஒன்றுபட்ட உள்ளத்துடன் நாம் செயல்புரிய வேண்டும். மனம் குவிந்து செய்கின்ற இத்தகைய பணியில் கீழான நான் உணர்வு தோன்றாது. யோகத்துடன், அதாவது மன உரிமையுடன் வேலை செய்யும்போது நான் இதை செய்கிறேன் அதை செய்கிறேன் என்ற உணர்வே இருக்காது. மேலை நாட்டினருக்கு இது புரிவதில்லை. நான் உணர்வே இல்லை என்றால், நான் உணர்வே போய்விட்டால் ஒருவன் எப்படி வேலை செய்ய முடியும் என்று அவர்கள் கேட்கிறார்கள். ஆனால் தன்னை முற்றிலுமாக மறந்து மன உரிமையுடன் வேலை செய்யும்போதுதான் அளவற்ற மடங்கு சிறப்பாக ஒருவன் வேலை செய்கிறான். ஒவ்வொருவரும் தங்கள் வாழ்க்கையில் இதனை உணர்ந்திருக்கலாம். உண்ட உணவை செரிப்பது போன்ற சில வேலைகளை நாம் அறியாமலே ஆழ்மனத்தால் செய்கிறோம். பல வேலைகளை நாம் அறிந்து செய்கிறோம். வேறு சில வேலைகளை நான் உணர்வன்றி சமாதி போன்ற மனம் ஒடுங்கிய நிலையில் செய்கிறோம். ஓவியன் ஒருவன் நான் உணர்வு அற்ற நிலையில்
ஓவியத்தில் ஆழ்ந்து அதை தீட்டினால் அவனால் அற்புத ஓவியங்களை படைக்க முடியும். நல்ல சமையல்காரன் சமையல் செய்யும்போது வேலையிலேயே குறியாக இருக்கிறான். சமையலுக்குரிய சாமான்களை தவிர மற்றவற்றையெல்லாம் அந்த நேரத்தில் மறந்தே விடுகிறான். தங்களுக்கு பழக்கமான ஒரே செயலை மட்டுமே இவர்களால் இப்படி செய்ய முடியும். எல்லா செயல்களையுமே இதுபோன்ற நிலையில் செய்ய வேண்டும் என்பதே கீதையின் உபதேசம். யோகத்தினால் இறைவனுடன் ஒன்றுபட்ட ஒருவன் எல்லா செயல்களையும் ஒன்றுபட்ட உள்ளத்துடன், அதாவது யோகத்தில் ஒன்றி செய்கிறான். சுயலாபம் எதையும் அவன் எதிர்பார்ப்பதில்லை. இத்தகைய செயலால் உலகத்திற்கு நன்மை விளையும், தீமை எதுவும் விளையாது. இவர்கள் தங்களுக்கென்று எதையுமே செய்து கொள்வதில்லை. ஒவ்வொரு செயலின் பலனிலும் நன்மையும் தீமையும் கலந்தே இருக்கின்றன. தீமையே சிறிதும் கலவாத நற்செயல் எதுவும் இல்லை. தீயை சுற்றி புகை இருப்பது போல் செயலை சுற்றி தீமையும் இருந்தே தீரும். எனவே மிக அதிக நன்மையும் மிக குறைந்த தீமையும் விளைகின்ற செயல்களில் நாம் ஈடுபட வேண்டும். அர்ஜுனன் பீஷ்மரையும் துரோணரையும் கொன்றான். இதை செய்யாவிட்டால் அவன் துரியோதனனை வென்றிருக்க முடியாது. நல்ல சக்தி தாழ்ந்து தீய சக்தி ஓங்கி இருக்கும். இதனால் நாடு முழுவதற்குமே பேராபத்து ஏற்பட்டிருக்கும். கொடுங்கோலர்களிடம் ஆட்சி சிக்கி இருக்கும். மக்கள் பெரும் துன்பங்களுக்கு உள்ளாக நேர்ந்திருக்கும். அதுபோலவே கொடுங்கோலர்களாகிய கம்சன், ஜராசந்தன் முதலியவர்களை கிருஷ்ணர் கொன்றார். ஆனால் அவற்றுள் ஒன்று கூட அவருக்காக செய்யப்படவில்லை. ஒவ்வொரு செயலும் பிறர் நன்மைக்காகவே செய்யப்பட்டது. விளக்கு வெளிச்சத்தில் கீதை படிக்கிறோம். அதே வேளையில் பல வெட்டில் பூச்சிகளும் விளக்கில் விழுந்து மடிகின்றன. எனவே எந்த நற்செயலுடனும் சிறிது தீமை கலந்தே இருப்பதை காண்கிறோம். இவ்வாறு கீழான நான் உணர்வின்றே வேலை செய்பவர்களை பாவம் பற்றுவதில்லை. ஏனெனில் அவர்கள் உலக நன்மைக்காக உழைக்கிறார்கள். பலன் கருதாத பணியால், பற்றற்ற பணியால் பேரானந்தமும் முக்தியும் கிடைக்கிறது. கர்மயோகத்தின் இந்த இரகசியத்தையே கண்ணபிரான் கீதை மூலம் போதிக்கிறார். இந்த உலகம் கோழைகளுக்காக அல்ல. தப்பி ஓட முயலாதே. வெற்றியையோ தோல்வியையோ எதிர்பார்க்காதே. முழுமையான தன்னலமற்ற சங்கல்பத்துடன் உன்னை இணைத்து கொண்டு வேலையில் ஈடுபடு. வெற்றி பெறவே தோன்றியுள்ள மனம் தன்னை திட சங்கல்பத்துடன் இணைத்து கொண்டு முனைந்து முன்னேறுகிறது என்பதை உணர்ந்து கொள். வேலை செய்ய உனக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் பலனை எதிர்பார்க்கும் அளவுக்கு கீழ்மையடையாதே. ஓயாமல் உழை. ஆனால் அந்த வேலைக்கு அப்பால் இருக்கும் ஒன்றை பார்க்க கற்றுக்கொள். நல்ல செயல்கள் கூட ஒரு மனிதனை பந்தத்தில் பிணைத்துவிடும். ஆகையால் நற்செயல்களிலோ பெயர் புகழ் தேடும் விருப்பத்திலோ உன்னை பந்தப்படுத்தி கொள்ளாதே. இந்த இரகசியத்தை அறிந்தவர் பிறப்பு இறப்பு சூழலை தாண்டி மரணமில்லா நிலையை அடைகின்றனர். சாதாரண துறவி உலகத்தை துறந்து வெளியே சென்று கடவுளை பற்றி நினைக்கிறான். உண்மை துறவி உலகத்திலேயே வாழ்கிறான். ஆனால் உலகால் கட்டுப்படுத்தப்படாதவனாக இருக்கிறான். தங்களை மறுத்து காடு சென்றும் நிறைவுறாத ஆசைகளை எண்ணி எண்ணி இன்பம் அடைபவர்கள் உண்மை துறவிகள் அல்ல. வாழ்க்கை போரின் மத்தியில் வாழ். குகையில் வாழும்போதும் தூங்கும்போதும் யாரும் அமைதியாக இருக்க முடியும். செயல்வெறி என்னும் சுழலில் சிக்கி மையத்தை சென்று சேர். மையத்தை அடைந்து விட்டால் உலகில் உன்னை எதுவும் அசைக்க முடியாது. வெறியர்களில் பல வகையினர் உள்ளனர். சிலர் குடி வெறியர்கள், சிலர் சிகரெட் வெறியர்கள். மனிதன் சிகரெட் பிடிப்பதை விட்டுவிட்டால் உலகின் பொற்காலமே வந்துவிடும் என்று நினைப்பவர்களும் உள்ளனர். இந்த வெறியர்கள் பொதுவாக பெண்களே. இந்தியாவில் ஒரு வகை வெறியர்கள் உள்ளார்கள். கணவனை இழந்த பெண்கள் மறுமணம் செய்து கொண்டால் போதும், எல்லா தீமைகளும் நீங்கிவிடும் என்பது இவர்களின் கருத்து. இதுதான் வெறி. செயல் புரிவதற்கு இந்த வெறி ஒரு முக்கியமான தேவை என்றே சிறுவனாக இருந்தபோது நான் எண்ணியிருந்தேன். இப்போது வயது ஏற ஏற அது சரியில்லை என்பதை உணர்கிறேன். பிறருடைய பெட்டியையோ பையையோ திருடுவது ஒரு திருடிக்கு தவறாக தோன்றாது. அவள் ஒருவேளை சிகரெட் பிடிக்காதவளாக இருக்கலாம். சிகரெட் வெறி அவளை பிடித்து கொள்கிறது. சிகரெட் பிடிப்பவனை அவள் கடுமையாக வெறுக்கிறாள். பிறரை ஏமாற்றுவதே தொழிலாக கொண்ட ஒருவன் இருக்கிறான். சிறிதும் நம்ப முடியாதவன் அவன். எந்த பெண்ணுக்கும் அவனிடம் பாதுகாப்பு இல்லை. இந்த கயவன் ஒருவேளை குடிக்காதவனாக இருக்கலாம்.
எனவே சாராயம் குடிப்பவன் நல்லவனே அல்ல என்று அவன் நினைக்கிறான். தான் செய்கின்ற ஏமாற்றுதல் முதலிய எதுவும் அவனுக்கு தீமைகளாக தோன்றுவதில்லை. இந்த மனப்பான்மை மனிதனுக்கு இயல்பான சுயநலத்தினால்தான் ஏற்படுகிறது. ஒன்றை நினைவில் கொள்ள வேண்டும். இந்த பிரபஞ்சத்தை ஆள்வதற்கு இறைவன் ஒருவன் இருக்கிறார். அந்த ஆட்சி உரிமையை அவர் நமக்கு தானம் செய்துவிடவில்லை. அவரே இந்த பிரபஞ்சத்தை காத்து வருபவர். இந்த சாராய வெறியர்கள், சிகரெட்டு வெறியர்கள், பல வகை திருமண வெறியர்கள் என்று எல்லா வெறியர்களையும் மீறி இந்த பிரபஞ்சம் நடந்து கொண்டே இருக்கும். இந்த வெறியர்கள் எல்லோருமே இறந்துவிட்டாலும் இந்த பிரபஞ்சம் இயங்கிக் கொண்டுதான் இருக்கும். உங்கள் சரித்திரம் உங்களுக்கு நினைவில் இல்லையா? உங்கள் முன்னோர் மேஃப்ளவர் என்ற கப்பலில் இங்கே வந்ததும் தங்களை பியூரிட்டன்ஸ் என்று அவர்கள் சொல்லிக் கொண்டதும் உங்களுக்கு நினைவில் இல்லையா? அவர்கள் தங்கள் சமூகத்தை பொறுத்தவரை குற்றமற்றவர்கள், நல்லவர்கள். ஆனால் பிற மதத்தினரை துன்புறுத்த தொடங்கிய போது அவர்களது நற்குணம் மாறிவிட்டது. மனித வரலாறு முழுவதிலுமே இதே நிகழ்ச்சிதான். இவ்வாறு துன்புறுத்தலுக்கு அஞ்சி ஓடுபவர்களும் வாய்ப்பு கிடைத்தவுடன் தாங்களும் அவ்வாறே துன்புறுத்த தொடங்குகிறார்கள். வெறியர்களுள் 190 பேருக்கு கல்லீரல் நோயோ ஜீரண கோளாறோ வேறு வகை நோயோ இருக்க வேண்டும். காலப்போக்கில் இந்த வெறியும் ஒரு நோயே என்று மருத்துவர்கள் கண்டுபிடித்து விடுவார்கள். இந்த வெறியை பெருமளவில் கண்டுவிட்டேன். இதனிடமிருந்து இறைவன் என்னை காக்கட்டும். எந்த வகையான வெறியானாலும் சரி, வெறியின் அடிப்படையில் தோன்றுகின்ற சீர்திருத்தங்களை விளக்குவதே அறிவுடைமை. இது நான் அனுபவத்தில் கண்ட உண்மை. உலகம் மெதுவாக சென்று கொண்டிருக்கிறது. இப்படியே போகட்டும். அவசரம் ஏன்? நன்றாக தூங்குங்கள். நரம்புகளை நல்ல நிலையில் வைத்து கொள்ளுங்கள். தகுந்த உணவை உண்ணுங்கள். உலகிடம் அனுதாபத்துடன் நடந்து கொள்ளுங்கள். வெறியர்கள் வெறுப்பையே வளர்க்கிறார்கள். சிறிது குடிக்கும் வெறியர்கள் மொடா குடியர்களாகிவிட்ட ஏழைகளிடம் அன்பு காட்டுவார்கள் என்று கருதுகிறீர்களா? வெறியனின் வெறிக்கு காரணம் அவன் ஏதோ ஒரு பயனை எதிர்பார்ப்பதுதான். அதில் வெற்றி பெற்றதும் கிடைத்ததை சுருட்ட பார்க்கிறான். வெறியர்களின் கூட்டத்திலிருந்து விலகிய பின்னரே உண்மை அன்பும் பரிவும் காட்டுவது எப்படி என்பதை அறிவீர்கள். உங்களிடம் அன்பும் பரிவும் வளர்கின்ற அளவிற்கு பரிதாபத்திற்குரிய இந்த குடிகாரர்களை வெறுக்கும் எண்ணம் குறையும். அவர்களிடம் இரக்கம் காட்டத் தோன்றும். குடிகாரர்களிடம் இரக்கம் காட்டவும், அவனும் உங்களைப் போன்ற ஒரு மனிதனே என்று எண்ணவும் அப்பொழுதுதான் உங்களால் முடியும். அவனை கீழே இழுத்த சூழ்நிலைகளை அறிய நீங்கள் முயல்வீர்கள். நாம் ஒருவேளை அவனது சூழ்நிலையில் இருந்திருந்தால் தற்கொலையே செய்து கொண்டிருப்போம் என்று கூட உங்களுக்கு தோன்றலாம். பெரிய குடிகாரன் ஒருவனுடைய மனைவி என் நினைவிற்கு வருகிறாள். கணவனை பற்றி அவள் என்னிடம் குறை கூறினாள். அதற்கு நான் அவளிடம், அம்மா, உன்னை போல் 2 கோடி மனைவிகள் இருந்தால் போதும். உலகில் கணவர்கள் அனைவருமே குடிகாரர்கள் ஆகிவிடுவார்கள் என்றேன். குடிகாரர்களில் பெரும்பாலானோர் மனைவிகளால் அந்த நிலைக்கு விரட்டப்பட்டவர்களே என்று நான் உறுதியாக நம்புகிறேன். என் வேலை உள்ளதை உள்ளபடி கூறுவதை தவிர யாரையும் புகழ்வது அல்ல. சகித்துக்கொள், பொறுமையாக இரு. இதுபோன்ற கருத்துக்களையெல்லாம் மனதிலிருந்து என்றென்றுக்குமாக துடைத்துவிட்ட, சுதந்திரம் பற்றிய தவறான எண்ணங்களால் ஆண்கள் தங்கள் காலடியில் கிடக்க வேண்டும் என்று எண்ணுகின்ற, தாங்கள் விரும்பாத ஒன்றை ஆண்கள் கூறிவிட்டால் அவர்கள் மீது எரிந்து விழுகின்ற கட்டுக்கடங்காத இந்த பெண்கள் உலகின் சாபக்கேடாக ஆகி வருகிறார்கள். உலகத்தில் உள்ள ஆண்களுள் பாதி பேர் இவர்களின் செயலால் மனமுடைந்து தற்கொலை செய்து கொள்ளாதது விந்தையே. இந்த முறையில் உலகம் நடக்கக்கூடாது. இந்த பெண்கள் நினைப்பது போல் வாழ்க்கை அவ்வளவு எளியது அல்ல. அது பொருள் நிறைந்த ஒரு பெரிய விஷயம். மனிதனுக்கு நம்பிக்கை மட்டும் போதாது, அது அறிவில் வேரூன்றி இருக்கவும் வேண்டும். காணும் எல்லாவற்றையும் ஒருவன் நம்ப வேண்டும் என்று சொல்வது அவனை பைத்தியமாக்கிவிடும். ஒருமுறை எனக்கு ஒரு புத்தகம் வந்தது. அதில் உள்ள எல்லாவற்றையும் நம்ப வேண்டும் என்று கூறியது அந்த புத்தகம். நான் அதை நம்ப மறுத்தேன். உடனே புத்தகத்தை எழுதியவள், நீ கெட்டவன், உனக்கு நல்ல கதியே இல்லை என்று சொன்னாள். இதுதான் வெறி. சுவாமி விவேகானந்தரின் கர்மயோகம் சிந்தனைகள். செயலின் பலனில் செலுத்தும் அதே அளவு கவனத்தை அந்த செயலை செய்கின்ற முறையிலும் செலுத்த வேண்டும் என்பது என் வாழ்க்கையில் நான் கற்ற
மிக உயர்ந்த பாடங்களுள் ஒன்றாகும். இதனை நான் ஒரு பெரியவரிடமிருந்து கற்றேன். அவரது சொந்த வாழ்வே இந்த உன்னதமான கருத்தை செயலளவில் எடுத்து காட்டுவதாக அமைந்திருந்தது. அந்த ஒரு கருத்திலிருந்து பல பெரிய பாடங்களை நான் எப்போதும் கற்று வருகிறேன். பலனைப் போல் பாதையிலும் அதே அளவு கவனம் செலுத்த வேண்டும் என்னும் அந்த கருத்தில்தான் வெற்றியின் முழு இரகசியமும் அமைந்துள்ளது என்றே எனக்கு தோன்றுகிறது. வாழ்க்கையில் நம்மிடம் பெரிய குறை ஒன்று உள்ளது. குறிக்கோளே நம்மை மிகவும் கவர்வதாக உள்ளது. லட்சியமே மிகவும் வசீகரிப்பதாக உள்ளது. நம்மை அப்படியே சுண்டி இழுப்பதாக உள்ளது. எனவே நமது மனத்தின் அடிவானத்தில் அது மிக பெரியதாக தோன்றுகிறது. அதன் பரிமாணத்தின் காரணமாக அதை அடைவதற்கான வழிமுறைகளை நாம் பெரிதாக எண்ணாமல் விட்டுவிடுகிறோம். தோல்வி வரும்போதெல்லாம் அதனை ஆராய்ந்து பார்த்தால் 99% செயல்களிலும் நாம் வழிமுறைகளில் கவனத்தை செலுத்தியிருக்க மாட்டோம். அதுதான் தோல்விக்கு காரணமாக இருந்தது என்பது தெரிய வரும். பாதையை முற்றுப்பெற செய்வதிலும் பலப்படுத்துவதிலும் ஒழுங்காக கவனம் செலுத்துவதே நாம் செய்ய வேண்டியது. பாதை சரியாக இருந்தால் பயன் வந்தேயாக வேண்டும். காரணமே காரியத்தை உண்டாக்குகிறது என்பதை நாம் மறந்து விடுகிறோம். காரியம் தானாகவே வந்துவிட முடியாது. காரணங்கள் சரியாக ஒழுங்காக ஆற்றல் மிக்கவையாக இல்லாமல் காரியம் உண்டாகாது. லட்சியத்தை தேர்ந்தெடுத்து அதை அடைவதற்கான வழியையும் தீர்மானித்து விட்டால் கிட்டத்தட்ட நாம் லட்சியத்தை பொருட்படுத்த வேண்டியதில்லை. ஏனெனில் வழிமுறை சரியாக பூரணமாக இருக்கும் என்றால் லட்சியம் அங்கே இருக்கும் என்பது உறுதி. காரணம் உள்ளபோது காரியத்தை பற்றிய பிரச்சனை இல்லை. காரியம் வந்தே தீரும். காரணத்தை நாம் கவனித்து கொண்டால் காரியம் தன்னைத்தானே கவனித்து கொள்ளும். லட்சியத்தை அடைதல் காரியம், அடையும் வழி காரணம். ஆதலால் வழிமுறையில் கவனத்துடன் இருப்பதே வாழ்வின் மேலான இரகசியம். இதையே நாம் கீதையிலும் காண்கிறோம், கற்றுக்கொள்கிறோம். அதாவது நமது முழு ஆற்றலுடன் இடைவிடாமல் செயல்புரிய வேண்டும். நாம் செய்யும் செயல் எதுவாயினும் நமது முழு மனதையும் அதில் செலுத்த வேண்டும். அதே வேளையில் அதில் பற்றுக்கொள்ளவும் கூடாது. அதாவது செயல்புரிவதிலிருந்து வேறு எதன் காரணமாகவும் நமது மனம் விலகி செல்ல இடம் கொடுக்கக்கூடாது. அதே வேளையில் நாம் விரும்பினால் செயலை விட்டுவிடும் திறமையும் பெற்றிருக்க வேண்டும். நமது சொந்த வாழ்வுகளையே ஆராய்ந்து பார்த்தால் நம் துயரத்திற்கான மிக முக்கிய காரணம் இதுவே என்பதை காண்போம். நாம் ஏதாவது ஒன்றை மேற்கொள்வோம். அதில் நம் முழு சக்தியையும் செலுத்துவோம். ஒருவேளை அது தோல்வியடையலாம். ஆனாலும் நம்மால் அதை கைவிட முடிவதில்லை. அது நமது நெஞ்சை புண்ணாக்குகிறது. இனிமேலும் அதை பற்றி கொண்டிருப்பதால் நமக்கு துயரமே விளையும் என்பது நமக்கு தெரியும். ஆனாலும் அதிலிருந்து விலக நம்மால் முடிவதில்லை. வண்டு தேன் உண்ண வந்தது. ஆனால் அதன் கால்கள் அதில் ஒட்டி கொண்டன. அதை விட்டு வண்டால் வெளியேற முடியவில்லை. இந்த நிலைமையில் நாம் இருப்பதை மீண்டும் மீண்டும் காண்கிறோம். இதுவே வாழ்வின் முழு இரகசியம். நாம் ஏன் இங்கிருக்கிறோம்? நாம் தேனை குடிக்க இங்கே வந்தோம். ஆனால் நம் கைகளும் கால்களும் அதில் ஒட்டி கொண்டிருப்பதை காண்கிறோம். நாம் பிடிக்க வந்தோம், ஆனால் பிடிபட்டு விட்டோம். நாம் அனுபவிக்க வந்தோம், ஆனால் அனுபவிக்கப்படுகிறோம். நாம் ஆள வந்தோம், ஆனால் ஆளப்படுகிறோம். நாம் வேலை செய்ய வந்தோம், ஆனால் வேலை வாங்கப்படுகிறோம். இவ்வாறு தான் நடந்து கொண்டிருக்கிறது. இது நம் வாழ்க்கையில் ஒவ்வொரு துறையிலும் புகுந்திருக்கிறது. பிற மனங்கள் நம்மை வேலை வாங்குகின்றன. நாமும் பிற மனங்களை வேலை வாங்க எப்போதும் பாடுபடுகிறோம். வாழ்க்கையின் இன்பங்களை அனுபவிக்க விளைகிறோம். ஆனால் அவை நம் உயிரையே உறிஞ்சு விடுகின்றன. இயற்கையிலிருந்து ஒவ்வொன்றையும் பெற நாம் விரும்புகிறோம். ஆனால் இயற்கை நம்மிடமிருந்து ஒவ்வொன்றையும் பறித்து கொண்டு நம்மை வெறுமையாக்கி ஒரு பக்கமாக எரிந்து விடுவதை நாளடைவில் காண்கிறோம். இது மட்டும் இல்லாதிருந்திருந்தால் வாழ்க்கை இன்பமயமாக இருந்திருக்கும். பரவாயில்லை, போகட்டும். தோல்விகளும் வெற்றிகளும் துன்பங்களும் இன்பங்களும் மற்ற அனைத்தும் இருந்தாலும் நாம் சிக்கிக்கொள்ளாமல் மட்டும் இருப்போமானால் வாழ்க்கை இன்பத்திற்கு மேல் இன்பமாகவே தொடரும். துயரத்திற்கு ஒரே காரணம் இதுவே. நாம் பற்றுக்கு ஆளாகிறோம், சிக்கிக்கொள்கிறோம். இதனாலேயே கீதை
இடைவிடாது வேலை செய், ஆனால் பற்று வைக்காதே, சிக்கிக்கொள்ளாதே என்கிறது. எவ்வளவு விருப்பம் உள்ளதானாலும், அதற்காக உன் மனம் எவ்வளவுதான் ஏங்கினாலும், அதை விட்டுவிட்டால் நீ அடையும் சோகம் எவ்வளவுதான் பெரியதானாலும், ஒவ்வொன்றிலிருந்தும் உன்னை பிரித்து கொள்வதற்கான திறமையை உன்னிடம் வைத்து கொள்ள வேண்டும். விரும்பும்போது அதனை விட்டு நீங்கும் ஆற்றல் உனக்கு இருக்க வேண்டும். இந்த உலகில் ஆகட்டும், வேறு எந்த உலகிலும் ஆகட்டும், அதில் பலவீனர்களுக்கு இடமில்லை. பலவீனம் அடிமைத்தனத்திற்கே இட்டு செல்கிறது. உடல் மற்றும் மனம் சம்பந்தமான எல்லா வகை துயரங்களும் பலவீனத்தாலேயே விளைகின்றன. பலவீனமே மரணம். நம்மை சுற்றி லட்சக்கணக்கான நுண்ணுயிர்கள் உள்ளன. ஆனால் உடல் அவற்றை உள்ளே அனுமதிக்க ஆயத்தமாக, பலவீனமாக இல்லாமல் அவை நமக்கு துன்பம் தர முடியாது. துன்பம் தரும் நுண்ணுயிர்கள் நம்மை சுற்றி கோடிக்கணக்காக மிதந்து கொண்டிருந்தாலும் என்ன, பொருட்படுத்த வேண்டாம். மனம் பலவீனம் அடைந்தாலன்றி அவை நம்மை அணுக துணியாது. நம்மை பற்றி கொள்ளும் திறன் அவற்றிற்கு இருக்காது. இதுவே பேருண்மை. பலமே வாழ்வு, பலவீனமே மரணம். பலமே இன்பம், பலமே என்றென்றும் மரணமில்லா பெருவாழ்வு. பலவீனமே ஓயாத சோர்வும் துயரமும், பலவீனமே மரணம். நம் இன்பங்கள் அனைத்திற்கும் மூல காரணம் பற்றே. நண்பர்கள், உறவினர்கள் என்று பலரிடமும் நாம் பற்று வைக்கிறோம். நமது அறிவு மற்றும் ஆன்மீக செயல்களில் பற்று வைக்கிறோம். புறப்பொருட்களிலிருந்து இன்பம் பெறுவதற்காக அவற்றில் பற்று வைக்கிறோம். இந்த பற்றை தவிர வேறு எதுதான் துயரத்தை கொண்டு வருகிறது? பேரின்பம் பெற வேண்டுமானால் நாம் எதிலும் ஒட்டாதிருக்க வேண்டும். நினைத்தபோது பற்றற்று நிற்கும் திறமை நம்மிடம் இருக்குமானால் எந்த துயரமும் இருக்காது. ஒரு பொருளின் மீது முழு ஆற்றலோடு பற்று வைக்கும் திறமையும், வேண்டும்போது அதிலிருந்து தன்னை முழுவதுமாக விலக்கிக் கொள்வதற்கான திறனும் உடையவனே இயற்கையிலிருந்து மிக சிறந்ததை பெற முடியும். பற்றும் திறமை விட்டு விலகும் திறமையின் அளவுக்கு இருக்க வேண்டும். இங்கேதான் பிரச்சனை. ஒருபோதும் எதனாலும் கவரப்படாத மனிதர்கள் உள்ளார்கள். அவர்களால் ஒருபோதும் அன்பு செய்யவும் முடியாது. அவர்கள் கடின நெஞ்சு உடையவர்கள். அவர்களுடையது ஈரமற்ற இதயம். அவர்கள் வாழ்க்கை துயரங்களில் பெரும் பகுதியிலிருந்து தப்பித்துக் கொள்வார்கள். சுவர் ஒருபோதும் துயர் உறுவதில்லை, ஒருபோதும் அன்பு செய்வதில்லை, ஒருபோதும் புண்படுவதும் இல்லை. ஆனால் அது வெறும் சுவர்தான். ஒரு சுவராக இருப்பதை விட பற்றுக்கு உட்பட்டு சிக்கிக்கொள்வது நிச்சயமாக மேல். ஆதலால் ஒருபோதும் அன்பு செய்யாமல் இளகாத கல் நெஞ்சு உடையவனாகி வாழ்க்கை துயரங்களில் பெரும் பகுதியிலிருந்து விடுபடுபவன் அதன் இன்பங்களிலிருந்தும் விடுபடவே செய்கிறான். நமக்கு அது தேவையில்லை. அது பலவீனம், அது மரணம். ஒருபோதும் பலவீனத்தை உணராத, ஒருபோதும் துயரப்படாத உயிர் வெளிப்படையாத ஒன்றே. அது உணர்ச்சியற்ற நிலை. அது நமக்கு வேண்டுவதில்லை. அதே வேளையில் அன்பின் மாபெரும் சக்தியாகிய இது, பற்றின் பேராற்றலாகிய இது, முழு உயிரையும் ஒரே பொருளில் செலுத்தி நம்மை மறந்து பிறருக்காக நம்மை அழித்து கொள்வது போல் தோன்றுகின்ற இந்த சக்தி தெய்வங்களின் சக்தியே. நமக்கு வேண்டியது இந்த சக்தி மட்டுமல்ல. தெய்வங்களை விட உயர்ந்த நிலையை அடைய நாம் விரும்புகிறோம். நிறை மனிதனால் தன் முழு உயிரையும் செலுத்தி ஒன்றிடம் அன்பு கொள்ள முடியும். ஆனாலும் அவன் பற்றின்றி இருப்பான். இது எப்படி? இங்கே இன்னொரு இரகசியத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பிச்சைக்காரன் ஒருபோதும் இன்பம் காண்பதில்லை. அவனுக்கு கிடைப்பது ஒரு சிறிது கூலி. அதுவும் இரக்கத்துடனும் இகழ்ச்சியுடனுமே தரப்படுகிறது. அவன் இழிந்தவன் என்ற எண்ணமாவது கண்டிப்பாக இருந்தே தீரும். தான் பெறுவதை ஒரு நாளும் அவன் உண்மையாக அனுபவிப்பதில்லை. நாம் அனைவரும் பிச்சைக்காரர்களே. நாம் எதை செய்தாலும் பிரதிபலனை எதிர்பார்க்கிறோம். நாம் அனைவரும் வியாபாரிகள். வாழ்க்கையில் நாம் வியாபாரிகள். தர்மத்தில் நாம் வியாபாரிகள். மதத்தில் நாம் வியாபாரிகள். அந்தோ அன்பிலும் நாம் வியாபாரிகளே. நீ வியாபாரம் செய்ய வந்திருக்கிறாயானால் அது கொடுக்கலும் வாங்கலும் பற்றியதானால், விற்பதும் வாங்குவதும் தான் உனது ஒரே எண்ணமானால் வியாபார விதிகளை பின்பற்று. வியாபாரத்தில் நல்ல காலம் உண்டு, கெட்ட காலமும் உண்டு. விலை உயர்வதும் தாழ்வதும் உண்டு. எப்போது வேண்டுமானாலும் நஷ்டங்கள் வரும். கண்ணாடியில் உன் முகத்தை பார்ப்பது போன்றது அது.
அங்கு உன் முகமே பிரதிபலிக்கிறது. நீ முகத்தை கோணலாக்கி கொண்டால் கண்ணாடியிலும் கோணல் தெரியும். நீ சிரித்தால் அங்கும் சிரிப்பு. இதுதான் வாங்கலும் விற்றலும், கொடுப்பதும் கொள்வதும். நாம் சிக்கிக்கொள்கிறோம். எப்படி? கொடுப்பதால் அல்ல, கொடுத்ததற்காக எதையோ எதிர்பார்ப்பதால். நமது அன்பிற்கு பிரதியாக துயரத்தை பெறுகிறோம். ஏன்? அன்பு செய்ததால் அல்ல, பிரதியாக அன்பை எதிர்பார்த்ததால்தான். தேவை தீர்ந்த இடத்தில் துயரமில்லை. ஆசை, தேவை இவையே எல்லா துயரங்களுக்கும் தந்தை. ஆசைகள் வெற்றி தோல்வி நீதிகளுக்கு கட்டுப்பட்டவை. ஆசைகள் துயரத்தை விளைவித்தே தீரும். உண்மையான வெற்றியின், உண்மையான ஆனந்தத்தின் மாபெரும் இரகசியம் இதுவே. பிரதிபலனை எதிர்பாராதவன், முற்றிலும் தன்னலமற்றவன், அவனே எல்லாவற்றிலும் சிறந்த வெற்றியடைவான். இது ஒரு முரண்பாடாக தோன்றுகிறது. சுயநலமற்றவன் ஒவ்வொருவனும் வாழ்க்கையில் ஏமாற்றப்படுகிறான், மனம் புண்படுகிறான் என்பது நமக்கு தெரியாதா? மேலோட்டமாக இதற்கு ஆம் என்பதே விடை. இயேசு தன்னலமற்றவர், எனினும் சிலுவையில் அறையப்பட்டார். உண்மைதான். ஆனால் அவரது சுயநலமின்மையே ஒரு பெரும் வெற்றிக்கு காரணமாயிற்று என்பதையும் நாம் அறிவோமே. லட்சக்கணக்கானோரின் வாழ்வில் உண்மை வெற்றி என்னும் ஆசைகளை அள்ளி குவித்தது அந்த சுயநலமின்மையே அல்லவா? எதையும் வேண்டாதீர்கள், பிரதியாக எதையும் விரும்பாதீர்கள். நீங்கள் கொடுக்க வேண்டியதை கொடுத்து விடுங்கள், அது உங்களுக்கே திரும்பி வரும். ஆனால் அதை பற்றி இப்போது நினைக்க வேண்டாம். அது 1000 மடங்காக திரும்பி வரும். கவனத்தை அதன் மீது செலுத்தக்கூடாது. கொடுக்கும் திறன் உடையவர்களாக இருங்கள். கொடுங்கள், அத்துடன் அது முடியட்டும். முழு வாழ்க்கையுமே கொடுத்தல் மயம். நீங்கள் கொடுக்கும்படி இயற்கை வற்புறுத்தும் என்பதை கற்றுக்கொள்ளுங்கள். ஆதலால் முழு மனதுடன் கொடுங்கள். இன்றோ நாளையோ நீங்கள் அனைத்தையும் விடத்தான் வேண்டும். சேமிப்பதற்காக நீங்கள் வாழ்க்கையில் புகுந்தீர்கள். கைகளை இறுக மூடிக்கொண்டே எடுக்க விரும்புகிறீர்கள். ஆனால் இயற்கை உங்கள் தொண்டையை கையால் அழுத்தி உங்கள் கைகளை விரிய செய்கிறது. விரும்பினாலும் விரும்பாவிட்டாலும் நீங்கள் கொடுத்தேயாக வேண்டும். நான் கொடுக்க மாட்டேன் என்று நீங்கள் சொல்லும் அந்த கணமே அடி விழுகிறது. நீங்கள் காயமடைகிறீர்கள். காலப்போக்கில் எல்லாவற்றையும் விட்டுவிடும்படி கட்டாயப்படுத்த பெறாத மனிதன் யாரும் இல்லை. இந்த விதியை எதிர்த்து போராடும் அளவிற்கு ஒருவன் துயர் உறுகிறான். நாம் கொடுக்க துணியாததால் தான், இயற்கையின் இந்த மேலான தேவைக்கு இணங்காததால் தான் துயரப்படுகிறோம். காடு அழிகிறது, ஆனால் அதற்கு பதிலாக வடு கிடைக்கிறது. கதிரவன் கடலிலிருந்து நீரை முகர்ந்து கொள்வது அதனை மழையாக திரும்ப அளிப்பதற்கே. கொள்வதற்கும் கொடுப்பதற்கும் ஆனதோர் எந்திரம் மட்டுமே நீங்கள். கொள்வது கொடுப்பதற்காகவே. எனவே பிரதிபலனாக எதையும் வேண்டாதீர்கள். ஆனால் கொடுக்கும் அளவு பெருக பெருக வருவதும் அதிகமாகும். இந்த அறையிலிருந்து காற்றை வெளியேற்றும் அளவு விரைவாகும் தோறும் வெளியே உள்ள காற்றால் நிரப்பப்படும். ஒரு துவாரமும் விடாமல் எல்லா கதவுகளையும் மூடினால் உள்ளே இருப்பது அப்படியே இருக்கும். ஆனால் வெளியே உள்ளது ஒருபோதும் உள்ளே வராது. உள்ளே இருப்பது தேங்கி நின்று கெட்டு போய் நஞ்சு நிறைந்ததாகிவிடும். ஆறு ஓயாமல் கடலிற்குள் பாய்ந்து கொண்டே இருக்கிறது. ஓயாமல் மீண்டும் நிரம்பிக்கொண்டும் உள்ளது. கடலில் புகுவதை தடை செய்யாதீர்கள். அப்படி செய்கின்ற அந்த கணமே மரணம் உங்களை பற்றி கொள்கிறது. பிச்சைக்காரனாக இருக்காதீர்கள், பற்றற்று இருங்கள். வாழ்வில் மிக கடினமான செயல் இது. வழியில் வரும் அபாயங்களை கணக்கிட உங்களால் முடியாது. அறிவின் மூலம் அந்த துன்பங்களை தெரிந்து கொண்டாலும் அவற்றை அனுபவிக்கும் வரை நீங்கள் உண்மையாக அவற்றை அறிவதில்லை. தொலைவிலிருந்து ஒரு பூங்காவை பார்க்கலாம். அதனால் பெறுவது என்ன? நாம் அதனுள் செல்லும்போதுதான் அதை நாம் உணர்கிறோம், உண்மையாக அறிகிறோம். நமது முயற்சி ஒவ்வொன்றும் தோல்வியடைந்தாலும், இரத்தம் கொப்பளிக்க நாம் கிழித்தறியப்பட்டாலும், இவை அனைத்து நடுவிலும் நாம் மனம் தளராமல் இருக்க வேண்டும். இன்னல்கள் அனைத்திற்கும் நடுவிலும் நமது தெய்வத்தன்மையை மறக்காமல் இருக்க வேண்டும். செயலுக்கு எதிர் செயல் செய்யுமாறு இயற்கை நம்மை தூண்டுகிறது. அடிக்கு பதிலாக அடியையும், ஏமாற்றுதலுக்கு மாறாக ஏமாற்றுதலையும், பொய்க்கு பதிலாக பொய்யையும் திரும்ப அளிக்குமாறும் முழு ஆற்றலுடன் எதிர்த்து அடிக்குமாறும் விரும்புகிறது. அப்போது எதிர்த்து அடிக்காமல் இருக்கவும்
அடக்கத்தை கைக்கொள்ளவும் பற்றற்று இருக்கவும் மேலான தெய்வ சக்தி வேண்டியிருக்கிறது. பற்றற்று இருக்க வேண்டும் என்னும் நமது தீர்மானத்தை ஒவ்வொரு நாளும் புதுப்பித்துக் கொள்கிறோம். கடந்து சென்ற காலத்தை திரும்பி பார்க்கிறோம். அங்கே நமது அன்பிற்கும் பற்றிற்கும் பாத்திரமாக இருந்த பொருட்களை பார்க்கிறோம். எப்படி அவை ஒவ்வொன்றும் நம்மை துயரத்திற்கு உள்ளாக்கியது என்பதை உணர்கிறோம். நமது அன்பின் காரணமாக துயரத்தின் எல்லைக்கே சென்று அழுந்தி கிடந்தோம். பிறருக்கு கீழ் வெறும் அடிமைகளாக ஆனதை நாம் கண்டோம். மேலும் மேலும் கீழ்நோக்கி இழுக்கப்பட்டோம். இனி நானே எனக்கு எஜமானன் ஆவேன், இனி என்னை நான் அடக்குவேன் என்ற தீர்மானத்தை புதுப்பித்துக் கொள்கிறோம். ஆனால் வேளை வரும்போது மீண்டும் பழங்கதைதான். மறுபடியும் நாம் அகப்பட்டுக் கொள்கிறோம். வெளியேற முடியாதவர்களாகிவிடுகிறோம். வலையில் சிக்கிய பறவை வெளிவர முயன்று கொண்டும் சிறகடித்து கொண்டும் உள்ளது. இதுதான் நமது வாழ்க்கை. துன்பங்களை நான் அறிவேன், அவை ஏராளம். நம்முள் 190 பேர் ஊக்கம் குன்றி துணிவை இழந்து துன்ப நோக்கு உடையவர்களாகி விடுகிறோம். நேர்மையிலும் அன்பிலும் கம்பீரமாகவும் மேன்மையாகவும் உள்ள அனைத்திலும் நம்பிக்கை இழந்து விடுகிறோம். ஆக வாழ்வை புதிதாக தொடங்கும் போது மன்னிப்பவர்களாக, அன்புடையவர்களாக, எளிமையானவர்களாக, கள்ளம் கபடமற்றவர்களாக இருந்த மக்கள் வயது முதிரும்போது பொய்மையே பூண்ட போலிகளாகி விடுவதை காண்கிறோம். அவர்களுடைய உள்ளங்கள் சிக்கல் நிறைந்தவை ஆகிவிடுகின்றன. பார்வைக்கு அவர்கள் மிகவும் அமைதியாக இருக்கலாம். அவர்கள் சீற்றம் கொள்வதில்லை. அவர்கள் ஒன்றும் பேசுவதில்லை. ஆனால் அவர்கள் சீற்றம் கொள்வதும் பேசுவதும் அவர்களுக்கு நல்லது. அவர்களுடைய நெஞ்சங்கள் இறந்து போய்விட்டன. அதனால்தான் அவர்கள் பேசுவதில்லை. அவர்கள் சபிப்பதில்லை, கோபம் கொள்வதில்லை. அவர்கள் கோபம் கொள்ள முடியுமானால் அது அவர்களுக்கு நல்லது. சபிக்க முடிந்தால் அது 1000 மடங்கு நல்லது. ஆனால் அது அவர்களால் முடியாது. அவர்களது நெஞ்சில் மரணம் உள்ளது. அதன் சில்லிடும் கைகள் அவர்களின் இதயத்தை பற்றிவிட்டது. சாபமிடவோ சுடுசொல் சொல்லவோ முடியாத அளவுக்கு அந்த இதயம் மறத்துவிட்டது. இவற்றையெல்லாம் நாம் தவிர்க்க வேண்டும். அதனால்தான் மேலான தெய்வ சக்தி நமக்கு தேவை என்று நான் சொல்கிறேன். ஆதி மனித ஆற்றல் போதாது. மேலான தெய்வ சக்தி பெறுவதே ஒரே வழி. வெளியேற அது ஒன்றுதான் வழி. இந்த சிக்கல்கள் அனைத்தின் வழியாகவும், இந்த துயர மலைகள் வழியாகவும் அதன் துணையுடன் மட்டுமே நாம் துன்பமின்றி செல்ல முடியும். நாம் துண்டு துண்டாக வெட்டப்படலாம், கிழித்தெறியப்படலாம். எனினும் நமது நெஞ்சம் எப்போதும் மேம்பட்டு விரிய வேண்டும். இது மிகவும் கடினமானது. ஆனால் தொடர்ந்த பயிற்சியால் துன்பத்தை வெல்ல முடியும். எதுவானாலும் சரி, அதை ஏற்கும் முறையில் நம்மை நாம் அமைத்து கொள்ளாமல் நமக்கு எதுவும் நிகழாது என்பதை தெரிந்து கொள்ள வேண்டும். உடல் ஏற்றதாக அமையாமல் அதற்கு நோய் வர முடியாது என்று சற்று முன்பு கூறினேன். நோய் என்பது நோய்க்கிருமிகளை மட்டும் பொறுத்ததல்ல. அதற்கு முன்பே உடலில் நிலவுகின்ற ஒரு வகை அனுகூல நிலையையும் பொறுத்ததாகும். நமது தகுதிக்கு ஏற்றதையே நாம் பெறுகிறோம். நமக்கு வரவேண்டிய துன்பங்கள் மட்டுமே வருகின்றன. ஆணவத்தை விட்டு இதை தெரிந்து கொள்வோம். நமக்கு என்று இல்லாத எந்த அடையும் ஒருபோதும் நம்மை சேராது. நமக்கு நாமே செய்து கொள்கின்ற துன்பத்தை தவிர வேறு எந்த துன்பமும் நம்மை அணுகாது. இதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். உங்களையே ஆராய்ந்து பாருங்கள். உங்களுக்கு வந்த துன்பங்கள் எல்லாமே நீங்கள் அதற்காக உங்களை தயார்படுத்தி கொண்டதால் தான் வந்தது என்பதை அறிந்து கொள்வீர்கள். ஒரு பாதியை நீங்கள் செய்தீர்கள், புற உலகம் மறுபாதியை செய்தது. இவ்வாறே துயரம் வந்தது. இந்த ஆராய்ச்சியிலிருந்து ஒரு நம்பிக்கை கிரணமும் வருகிறது. என்னால் புற உலகை அடக்க முடியாது. ஆனால் என்னுள் எனக்கு அருகில் இருக்கின்ற எனது சொந்த உலகம் என் கட்டுப்பாட்டிற்கு உட்பட்டது. தோல்விக்கு 2ம் தேவையானால், என் துயரத்திற்கு 2ம் காரணமானால், என் பக்கத்திலிருந்து நான் ஒத்துழைக்க மாட்டேன். அப்போது துயரம் எப்படி வரும்? உண்மையிலேயே என்னை நான் அடக்கினால் துயரம் ஒருபோதும் வராது என்பதே அந்த நம்பிக்கை. நமது குழந்தை பருவம் முதலே காலமெல்லாம் நமக்கு வெளியே உள்ள ஏதோ ஒன்றின் மீது பழி சுமத்தவே நாம் முயன்று வருகிறோம். நாம் எப்போதும் பிறரை திருத்தத்தான் கங்கணம் கட்டுகிறோமே தவிர நம்மையே திருத்த முயல்வதில்லை. நமக்கு துயரம் வந்தால், இது என்ன பேய் உலகம் என்கிறோம். பிறரை சபிக்கிறோம்.
என்ன முட்டாள் பைத்தியங்கள் என்கிறோம். நாம் உண்மையிலேயே அவ்வளவு நல்லவர்கள் என்றால் அத்தகைய பேயுலகில் நாம் ஏன் இருக்க வேண்டும்? இது பேய்களின் உலகம் என்றால் நாமும் பேய்களே. இல்லாவிட்டால் நாம் ஏன் இங்கே இருக்க வேண்டும்? இந்த மனிதர்கள் எவ்வளவு சுயநலம் பிடித்தவர்கள்! உண்மைதான். ஆனால் நாம் அவர்களை விட நல்லவர்கள் என்றால் அவர்களது கூட்டத்தில் நாம் ஏன் இருக்க வேண்டும்? சற்றே சிந்தியுங்கள். நமது தகுதிக்கு ஏற்றதையே நாம் பெறுகிறோம். உலகம் கெட்டது, நாம் நல்லவர்கள் என்று சொன்னால் அது பொய். அப்படி ஒருபோதும் இருக்க முடியாது. அது நமக்கே நாம் சொல்லிக்கொள்ளும் ஒரு பெரும் பொய். கற்றுக்கொள்ள வேண்டிய முதல் பாடம் இதுவே. வெளியிலுள்ள எதையும் சபிக்காமலும் வெளியிலுள்ள ஒருவர் மீதும் பழி சுமத்தாமலும் இருக்க தீர்மானியுங்கள். மனிதனாக இருங்கள். எழுந்து நில்லுங்கள். பழியை உங்கள் மீதே சுமத்தி கொள்ளுங்கள். எப்போதும் அதுவே உண்மை என்பதை அப்போது காண்பீர்கள். உங்களையே வசப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு கணம் நமது மனிதத்தன்மையை பற்றியும் நமது தெய்வத்தன்மையை பற்றியும் நமக்கு எல்லாம் தெரியும் என்றும் நம்மால் எதையும் செய்ய முடியும் என்றும் நாம் குற்றமற்றவர்கள், களங்கமற்றவர்கள், உலகிலேயே தன்னலமின்மையில் அனைவரையும் மிஞ்சியவர்கள் என்றும் அவ்வளவு பேசிக்கொள்கிறோம். மறுகணம் ஒரு சிறு கல் நம்மை புண்படுத்தி விடுகிறது. ஒரு சிறு மனிதனின் அற்ப கோபம் நம் மனத்தை புண்ணாக்கி விடுகிறது. தெருவில் போகும் எந்த முட்டாளும் இந்த தெய்வங்களை துயருற செய்கிறான். இது வெட்கக்கேடு அல்லவா? நாம் அத்தகைய தெய்வங்களானால் இவ்வாறு நடக்குமா? உலகமே பழி சுமக்க வேண்டும் என்பது உண்மையா? ஆன்மாக்கள் அனைத்துள்ளும் தூய்மை மிக்கவரும் பெருமை பொருந்தியவருமான கடவுளை நாம் தந்திரங்களால் துயருற செய்ய முடியுமா? நீங்கள் அவ்வளவு தன்னலமற்றவர்களானால் நீங்களும் இறைவனுக்கு சமமானவர்களே. எந்த உலகம்தான் உங்களுக்கு தீங்கு செய்ய முடியும்? 7வது நரகம் வழியாக கூட நீங்கள் சிறிதும் துன்பமின்றி ஒருவரும் தடை செய்யாமல் செல்ல முடியும். ஆனால் முறையிடுவதும் புற உலகின் மீது குற்றம் சுமத்த விரும்புவதுமாகிய உண்மை ஒன்றே நீங்கள் புற உலகத்தை உணர்கிறீர்கள் என்பதை காட்டுகிறது. அவ்வாறு உணரும் உண்மையே நீங்கள் உரிமை பாராட்டிக் கொள்கிறபடி நீங்கள் இல்லை என்பதை காட்டிவிடுகிறது. துயரத்தை ஒன்றுக்கு மேல் ஒன்றாக குவித்து கொண்டு போவதாலும் புற உலகம் உங்களை புண்படுத்துவதாக பாவித்துக் கொள்வதாலும் இது பேயின் உலகம், இவன் எனக்கு தீமை செய்கிறான், அவன் என்னை துன்புறுத்துகிறான் என்றெல்லாம் உறக்க முழங்குவதாலும் முன்பை விட அதிகமாக குற்றம் செய்கிறீர்கள். அது துயரத்துடன் பொய்யையும் சேர்ப்பதே ஆகும். நம்மை நாமே பாதுகாத்து கொள்ள வேண்டும். அவ்வளவுதான் நம்மால் செய்ய முடியும். பிறரை கவனிப்பதை சிறிது காலம் விட்டுவிட வேண்டும். வழியை பூரணமாக்குவோம். லட்சியம் தன்னைத்தானே பாதுகாத்து கொள்ளும். ஏனெனில் நம் வாழ்வு நல்லதாகவும் தூய்மையானதாகவும் இருந்தால்தான் உலகம் நல்லதாகவும் தூயதாகவும் இருக்க முடியும். அது ஒரு குறிக்கோள். நாமே வழி. ஆதலால் நம்மை நாம் தூய்மையாக்கிக் கொள்வோம். நம்மை நாம் பூரணமாக்கிக் கொள்வோம்.